அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பில் முனைவர் முனியசாமி தொகுத்த வாசிப்பு திருவிழா என்ற நூல் தற்போது இணைய வழியாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நூல் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர்களால் திறனாய்வு செய்யப்பட்ட நூல். தற்போது நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர் முகமது ஆதில் இறைவசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இதன் உடைப்பொருள்: எங்கள் இறைவனே, எங்களும் எங்கள் முந்திவிட சகோதரரையும் மன்னிப்பாயாக. ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வறுப்பு ஆக்காமல் இருப்பாயாக. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ மிக்க இருக்க முடியவன், கருணையுடையவன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு. மிக்க நன்றி முகமது ஆதில். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சிறப்பான வகையில் இறை வசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு காரணமாக இருந்து வருகிறார். தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள காப்பியக்கோ பெரும்புலவர் டாக்டர் ஜின்னா சர்வீதீன் அவர்கள் தற்போது தலைமுறை நிறுத்துவார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று பேராசிரியர் முனியசாமி அவர்கள் தொகுத்தளிக்கின்ற வாசிப்பு திருவிழா என்ற நூலின் அறிமுக நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வினை இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக முதுவை ஹிதாயத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இது 16வது நிகழ்வு. இந்த நிகழ்விலே நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒருவருடைய தொகுப்பு நூல் இது. பேராசிரியர் முனியசாமி அவர்கள் இதற்கு முன்னர் 3 நிகழ்விலே பங்கு கொண்டார்கள். நானும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கிறேன். இன்றைய நூல் ஒரு முக்கியமான நூலாகும். வாசிப்பின் முக்கியத்துவத்தை நாமும் இளைய சந்ததியினரும் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நூலை இன்று நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய மௌரூப் காக்கா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு ஆகும். ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் ஒரு பாடலாசிரியருமாக இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமான ஒருவரை முதுவை ஹிதாயத் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் முன்னிலை வகிக்க. அது தவிரவும் இந்த நூலை பற்றி பேசுவதற்கும் முக்கியமான சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே நமது டாக்டர் முகமது மொய்தீன் அவர்களும் கவிஞர் கம்பன் மீரான் அவர்களும் எனது மண்ணை சேர்ந்த இலங்கையிலே அவர் பிறந்த மண்ணில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தான் நாங்கள் இருவரும் பிறந்தோம். எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவராக இன்றைய மரியாதைக்குரிய ஷாஜஹான் அவர்களும் பேராசிரியர் ராமலட்சுமி அவர்களும் இந்த நூலை பற்றி பேச இருக்கிறார்கள், ஆய்வுரை செய்ய இருக்கிறார்கள். ஒரு மனிதனும் வாசிப்பினால் பூரணமான ஒரு மனிதனாக ஆகிறான் என்பது மெய்யான சொல்லாகும். என்னை பொறுத்த வகையில் நான் நிறையவே எழுதியிருக்கிறேன். எழுதுவதற்கு காரணமாக இருந்து எனது வாசிப்பு பயிற்சி தான். இளமை பருவத்திலேயே 12 வயதில் இருந்தே வாசிக்க தொடங்கினார். பாடசாலைகளிலும் எங்களுக்கு ஒரு பாடம் வாசிப்பு என்று இருந்தது. அந்த வாசிப்பு பயிற்சி பின்னற்ற காலத்திலே நிறையவே நூல்களை படிக்க வேண்டிய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியது. அகிலன், சாண்டில்யன், கல்கி, மு வரதராசனார்,
பார்த்தசாரதி போன்றவர்களுடைய நூல்கள் எல்லாம் நிறையவே வாசித்ததனால்தான் என்னை போன்றவர்களுக்கு மொழி வாலாயமானது. மொழி வாலாயமாக இல்லாதவர்களுக்கு சிறுசு இலக்கியங்கள் செய்ய இயலாது. சிறுசு இலக்கியம் செய்ய வேண்டுமான ஆக இருந்தால் அவர்களுக்கு மொழி வாலாயம் இருக்க வேண்டும். மொழி வாலாயம் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு நிறையவே வாசிப்பு பயிற்சி இருக்க வேண்டும். இதனை உணர்ந்துதான் என்னமோ எங்களுடைய முனைவர் முனியசாமி அவர்கள் தமது மாணவர்களை ஊக்குவித்து இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். 46 மாணவர்களிடம் அவரவர்களுக்கு விரும்பிய நூல்களை கற்றறிந்து அவற்றை பற்றி ஆய்வு செய்து கட்டுரை பெற்றிருக்கிறார். அவர்களுடைய முன்னடைகளிலும் பேச வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். பேராசிரியர் முனியசாமி அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் ஒரு ஆய்வாளராகவும் இருப்பதனால் இது அவருக்கு மிகவும் சாத்தியமாகி இருக்கிறது. 46 மாணவர்கள் நிறையவே தத்தமக்கு விருப்பமான நூலை கற்று அவற்றை ஆய்வு செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் எவர் வாசிக்கிறார்களோ, வாசிக்காதவன் ஒரு படைப்பாளியாகவோ அல்லது ஒரு பேச்சாளராகவோ வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில இந்த நூலுக்கு 8 பேர் வாழ்த்துரை தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நூலின் சிறப்பை நம்மால் அறிய முடிகிறது. இந்த 8 பேரும் சாமானியமானவர்கள் அல்ல, அத்தனை பேருமே பேரறிஞர்கள், எல்லோருமே பேரறிஞர்கள். இந்த நூலை படித்துவிட்டு இதற்கு வாழ்த்துரை தந்திருக்கிறார்கள். தவிரவும் இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற ஆய்வு செய்ய இருப்பவர்களும் நல்லறிஞர்கள், நிறையவே நூல் கற்று படித்து ஆய்வு செய்தவர்கள் தான். அதனால் இந்த நூல் மிக சிறந்த ஒரு நூலாக அமைந்திருக்கிறது என்பது சந்தேகமில்லை. இந்த இப்படியான நூல்களை செய்வதன் மூலம் இளைய சமுதாயத்திற்கு இதனை கையளிக்கும் போது அவர்களும் ஆர்வம் கொண்டு மேலும் மேலும் வாசித்து இது போன்ற கட்டுரைகளை எழுத வேண்டும், இது போன்ற நூல்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இது ஒரு உந்து சக்தியை தருகின்ற ஒரு சிறப்பான நூல் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, நூலை பற்றி இங்கே முக்கியமான நல்லறிஞர்கள் பேச இருப்பதனால் நூலுக்குள் உள்நுழைந்தான் பேசுவது பொருத்தப்பாடு அல்ல என்று நினைக்கிறேன். தவிர இந்த நூலை பற்றி பேச இருப்பவர்கள் எல்லாம் மிக சிறந்த ஆய்வாளர்கள், சிறந்த அறிஞர்கள். அதனால் நான் தலைமை உரையை மிகச் சுருக்கமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு பேசுவதற்கு இடம் அளிக்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால் ஆய்வுரைகளுக்கு நீண்ட நேரம் தரப்பட வேண்டும். தலைமை உரை என்பது மிகச் சுருக்கமாக பேச வேண்டியது தான் என்பதனாலே நான் மிக சுருக்கமாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொண்டு ஆய்வாளர்களுக்கு இடமளிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், வசலாம். சிறப்பு, மிக்க நன்றி. தாங்கள் தலைமுறை நிகழ்த்தினார்களும் நூல் குறித்த ஒரு சில கருத்துரைகளை அடுத்ததாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள மிர்துலா மற்றும் முகுந்தன் ஆகியோர் திருக்குறள் குறித்த தங்களது கருத்துக்களை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகுந்தன் மாலன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இதன் பொருள், கல்விதான் ஒருவருக்கு உலகத்திலே சிறந்த செல்வமாகும். அதற்கு இணையாக எந்த செல்வமும் கிடையாது. அதனால் நம் கல்வி கற்றுக்கிட்டே இருக்கணும். எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதன் பொருள், எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் போன்றது. நம்ம நிறைய புத்தகங்கள் படித்திருந்தால் அது ரொம்ப நல்லது. நாங்களும் நிறைய புத்தகங்களை படிக்க முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே திருக்குறள் குறித்த கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள இலங்கையைச் சேர்ந்த ஆசிரியர், கவிஞர், ஊடகவியலாளர், சமாதான நீதவான் எம்ஏ தாஜஹான் அவர்கள் இலங்கை கல்வியாளர் சேவையின் விரிவுரையாளராக இருந்து வருகிறார். அவர் தற்போது நம்முடைய நூல் குறித்த கருத்துக்களை வழங்குவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உரைத்தவனாக இந்த பொன்னான நேரத்தில் வாசிப்பு திருவிழா எனும் இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே ஒரு நூல் அறிமுகம் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்வின் தலைமையாக எமது இலங்கை திருநாட்டின் காப்பியகோ பெரும்புலவர் டாக்டர் ஜின்னா சரிபுத்தீன் சார் அவர்கள் தலைமை ஏற்கின்றார். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்களெல்லாம் இலக்கியத்திலே உச்சம் தொட்டவர்கள். நாங்களெல்லாம் வளர்ந்து வருகின்ற மிச்சத்தை தொட இருக்கின்றவர்கள். இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கின்றார் முஹம்மது மஹரூப், இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஒருங்கிணைப்பாளர், அமீரகம். அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்று, குறிப்பாக கருத்துரை வழங்குவதற்காக வேண்டி கருத்துரையாளர்களாக இங்கு பிரசன்னமாயிருக்கின்ற முனைவர் முஹம்மது முஹைதீன் அவர்களுக்கும், அதே போன்று கவிஞர் கம்பம் மீரான் அவர்களுக்கும், கவிஞர் இதயா அவர்களுக்கும், பேராசிரியர் ராமலட்சுமி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக பேருக்கு ஆசிரியர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உண்மையான ஒரு பேராசிரியராக இருந்து பணி செய்திருக்கின்ற முனைவர் முனியசாமி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாரதிதாசனுடைய ஒரு கவிதை எனக்கு இந்த இடத்திலே ஞாபகம் வருகிறது. புத்தக சாலை என்று சொல்லுகின்ற அவருடைய ஒரு கவிதையிலே அவர் ஒரு இடத்திலே பேசுகின்ற போது இப்படி பேசுகிறார்: மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று இவருடைய இந்த கவிதையிலே ஒரு மனிதன் புத்தக சாலையோடு எவ்வாறு பின்னி பிணைந்து செயற்பட வேண்டும் என்றும், நூல்களோடு சங்கமம் செய்கின்ற பொழுது மனிதனுக்குள் இருக்கின்ற பல்வேறுபட்ட கருத்தியல்கள், அதே போன்று அவனுடைய சிந்தனை மற்றும் மற்ற மனிதர்களோடு அவன் எவ்வாறு இணைந்து வாழ்வதற்கான படிநிலைகள் சம்பந்தமான விடயத்தை நாங்கள் இந்த பாரதிதாசனுடைய புத்தக சாலை என்று சொல்லுகின்ற இந்த கவிதை வரிகளின் ஊடாக அறிய கிடக்கின்றது. உண்மையிலே எங்களது இந்த வாசிப்பு திருவிழா என்கின்ற இந்த நூலை பார்க்கின்ற பொழுது முதலில் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்கலைக்கழகங்கள், அதே போன்று கல்வி கல்லூரிகள், அதே போன்று வித்தியாசாலைகள், பாடசாலைகள் இன்று இந்த பணியை புறக்கணித்து வெறுமனே மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான விடயங்களுக்கு மாத்திரம் அவர்கள் தீனி போட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் வெறுமனே கல்வியல் ரீதியாக பல பட்டங்களை முடிக்கின்றார்கள், பதவிகளை எடுக்கின்றார்கள். ஆனால் தனி ஆளுமை விருத்தி, அதே போன்று வாசிப்பு துறை சார்பாக அவரிடம் எந்த ஒரு ஆளுமைத்துவமான பண்புகள் இருக்கா அப்படி என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அது குறைவு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் எங்களது பேராசிரியர் முனைவர் முனியசாமி அவர்கள் செய்திருக்கின்ற பணி அளப்பரிய ஒரு பணி என்று நான் உண்மையிலே அவரை பாராட்டுகின்றேன். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலே இது ஒரு வரலாற்று அம்சமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், இந்த நூலில் குறிப்பாக
இந்த வாசிப்பு திருவிழா என்று சொல்லுகின்ற இந்த நூலிலே குறிப்பாக 49 நூல்களை படித்து எமது மாணவர்கள் திறனாய்வு செய்திருக்கின்றார்கள். திறனாய்வு செய்து அதனை அழகான மொழியிலே, அழகு தமிழிலே வடித்திருக்கின்றார்கள். அதனை உண்மையிலே நான் வாசிக்கின்ற பொழுது அருமை, பெருமை அத்தனையும் திறமை என்றுதான் இந்த இடத்திலே நான் கூற வேண்டும். அந்த நூல்களெல்லாம் எனக்கு அருகில் இல்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த நூல்களினுடைய அந்த சுருக்கத்தை ஒரு வடிவாக, அழகாக, ஒரு அந்த கரும்பை கடைந்து ஒரு சுவையாக தருவதை போன்று அந்த மாணவர்கள் அங்கே எழுதியிருக்கின்றார்கள் அந்த விமர்சன திறனாய்வு குறிப்புகளை. உண்மையிலே இதனை வழிப்படுத்திய பேராசிரியர் முனியசாமி அவர்கள், அவருடைய பங்கும் பணியும் என்பது பாராட்டுக்குரியது. இலங்கையிலும் கூட நாங்கள் கூறுகின்ற விடயம் அதுதான். உண்மையிலே இந்த பேராசிரியருடைய, இந்த முனியசாமி அவர்களுடைய இந்த செயற்பாடு இலங்கை மண்ணிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், அதே போன்று கல்வி கல்லூரிகள், பாடசாலைகளுக்கும் இது ஒரு அடையாளத்துவமாக மிளிர வேண்டும். எதிர்காலத்திலே மாணவர்களும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். உண்மையிலே 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவர்கள் தான் இதனை வடித்திருக்கின்றார்கள். இங்கு கட்டுரையை எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் படித்த புத்தகங்களை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு கட்டுரைகளாக தொகுத்து, ஒரு திறனாய்வு செய்து கட்டுரைகளாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனை எமது பேராசிரியர் வடிவாக ஒரு நூலாக எமக்கு தந்திருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த புத்தகத்தை நான் பார்க்கின்ற பொழுது வாசித்தேன். எனக்கு இந்த புத்தகத்தை PDF வடிவத்திலே எங்களது முதுவை ஹிதாயத் அவர்கள், ஹிதாயத்துல்லா அவருக்கு முதுவை ஹிதாயத் அவர்கள் எனக்கு அந்த நூலினை PDF வடிவத்திலே அனுப்பியிருந்தார். நான் அந்த நூலை ஒவ்வொன்றாக நான் வாசித்து அறிந்தேன். உண்மையிலே சந்தோஷம் என்னவென்றால், அதிலே இருக்கின்ற 49 கட்டுரைகள், அதாவது 49 திறனாய்வு குறிப்புகள், நூல்கள் பற்றிய திறனாய்வு குறிப்புகள் காணப்படுகின்றன. அதில் 32 திறனாய்வு குறிப்புகளை பெண்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவிகள் எழுதியிருக்கின்றார்கள், கல்லூரி மாணவிகள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு வீட்டினுடைய அடிப்படை ஒரு ஆதாரமாக இருந்து செயற்படுபவர்கள் பெண்கள். உண்மையிலே இந்த பெண்கள் பல்வேறுபட்ட அம்சங்களோடு கலந்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இன்று பார்க்கின்ற பொழுது பொருளாதாரம் என்கின்ற சொல்லில் தாரம் என்று வருகிறது. தாரம் என்பது மனைவியை சுட்டும், மனைவி ஒரு பெண். சுகாதாரம், ஆதாரம், நாங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் அப்படி பெண்களுடைய பங்கும் பணியும் மகோனதம் நிறைந்தது. அந்த வகையிலே இப்படிப்பட்ட பெண்களை ஆய்வாளர்களாக, வாசிப்பாளர்களாக மாற்ற வேண்டிய சமூக பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையிலே எங்களது பேராசிரியர் முனியசாமி அவர்கள் இந்த பெண்கள் சார்பாக அவர்களையும் வாசிக்க வைத்து அவர்கள் கட்டுரைகளையும் ஆய்வு கருத்துரைகளையும் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக 32 பெண்கள் எழுதியிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய அந்த நூல்களை நான் பார்க்கின்ற பொழுது அந்த நூல்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் வாசித்த நூல்கள் ஒவ்வொன்றும் அவர்களது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. சொல்லுவார்கள், தலை குனிந்து வாசித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். உண்மையிலே நாங்கள் தலை குனிந்து வாசிக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம். அந்த பெண்களை, குறிப்பாக இந்த 32 பெண்களை அவர்கள் வெறுமனே அவர்கள் கல்லூரியில் கற்கின்ற மாணவிகளாக மாத்திரமன்றி எதிர்கால சமூக தூண்களாக அவர்களை கொண்டு வருவதற்குரிய ஒரு ஏற்பாட்டினை இந்த நூலின் ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதே போன்று 17 ஆண்கள் இங்கு கட்டுரைகளை, அதாவது திறனாய்வு குறிப்புகளை வரைந்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும், தமிழக வரலாறு பற்றி அதில் பேசப்படுகிறது. அது மாத்திரமன்றி சிறுவர் புரட்சி கதைகள் இருக்கு, சிறுவர் கதைகள் இருக்கு. குறிப்பாக ஜெயகாந்தனுடைய கதைகள், புதுமைப்பித்தனுடைய கதைகள் அதிலே அந்த மாணவர்களால் திறனாய்வு செய்யப்பட்டிருக்கு. அதிகமாக நாவல்கள் அதில் இருக்கு. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் 44 விழுக்காடு சிறுகதைகளை ஆய்வு செய்திருக்கின்றார்கள்.
உண்மையிலே இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நூல் என்பது வெறுமனே ஏனைய நூல்களைப் போல் அன்றி வித்தியாசமான ஒரு தன்மையிலே இடம்பெற்றிருக்கிறதை நான் இங்கு குறித்து காட்ட வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இதில் மிக முக்கியமான நூல்கள், இந்த நூல்கள் அருகில் இல்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கிற நூல், அதே போன்று சிரிப்போம் சிந்திப்போம் என்று சொல்லுகிற நூல், தமிழ் சிறுவர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள், ஒற்றுமையை உயர்ந்தது, அதே போன்று சிறுவர் புரட்சி கதைகள், அதே போன்று பரந்த மனம் வேண்டும், குழந்தை கதைகள், தவிக்கும் இடைவெளிகள், அதே போன்று சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்தியாவின் சில அடிப்படை பிரச்சனைகள், இப்படி அந்த நீண்டு கொண்டே போகிறது. அவ்வாறு சென்று அதே போன்று த டைம் மெஷின் என்று சொல்லுகின்ற அந்த நூலை கூட இங்கு திறனாய்வு செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி அப்பாவின் விசில் சத்தம், உண்மையிலே இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் புக் ஆஃப் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்று அந்த புத்தகங்கள், இப்படி மிக முக்கியமான நூல்கள் இதிலே காணப்படுகின்றது. அது மாத்திரமன்றி ராஜாஜியின் ஜெயில் டைரி என்று சொல்லுகின்ற ஒரு நூல் அங்க இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய சுதந்திர விடுதலை போராட்ட கர்த்தாவாக இருந்த ராஜாஜி அவர் பற்றிய அந்த நூலை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள், இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கின்றது. இதில் இருக்கின்ற அம்சம் என்னவென்றால், இந்த நூலை நிறைந்த கல்விமான்கள், புத்திஜீவிகள் இதற்கு வாழ்த்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அது உண்மையிலே அந்த வாழ்த்துரைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எம்மையும் வாசிக்க செய்கின்ற ஒரு பணியை இந்த நிகழ்வு செய்திருக்கின்றது. அந்த நூலுக்கு வேறு பெயர்கள் வைத்திருக்கலாமா அவர், ஆனால் அவர் வாசிப்பு திருவிழா என்றே வைத்திருக்கிறார். ஏனென்றால் வாசிப்பு என்பது மிக முக்கியமானது. உண்மையிலே நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மதத்திலே கூட வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதல் இறக்கிய வசனம், ஹிரா குகையிலே அவர் தியானத்திலே இருக்கின்ற பொழுது இறக்கிய வசனம் இக்ரா. இக்ரா என்ற அந்த அரபு வார்த்தைக்கு வாசிப்பீராக, ஓதுவீராக. ஏனென்றால் மனிதன் வாசிக்கின்ற பொழுதுதான் பூரணத்துவம் அடைகின்றான். வெறுமனே அறிவை நாங்கள் அதாவது இன்சுலின் மூலமாக பாய்ச்ச முடியாது. வாசிக்கின்ற பொழுதுதான் அவன் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு அந்த மனிதன் உட்செலுத்தப்படுவான். இதனால்தான் மதங்கள் கூட வாசிப்பதற்கு ஊக்குவித்திருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் தமிழிலே நிறைந்த நூல்கள் காணப்படுகின்றன. தமிழ் என்றால் அது ஒரு இனிமை, இன்பம், சுவை. தமிழ் ஒரு செம்மொழி என்று நாங்கள் கூறுகின்றோம். தமிழ் என்கிற சொல்லிலே இட், இம், இல், வல்லினம், மெல்லினம், இடையினம். பாருங்கள், இந்த மூன்றினுடைய கூட்டுக்கலவையாக இருக்கின்ற தமிழ் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழிலேயே தான் அதிகூடிய நூல்கள் காணப்படுகின்றன. என்னை பொறுத்த மட்டில் நான் கூறுவேன், அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, 500 பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அதே போன்று திருமுருகராற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, எத்தனைய நூல்கள். ஏன் ஐம்பெருங்காப்பியங்கள், சிறு காப்பியங்கள், பேரிலக்கியங்கள், இலக்கண நூல்கள், எத்தனையோ நூல்கள் தமிழிலே காணப்படுகின்றன. உண்மையில் இத்தகைய அருட்கடாட்சம் பெற்ற தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அத்தகைய ஒரு அந்த அருட்கடாட்சம் பெற்ற அந்த சிறந்த அந்த மொழியுக்குள் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது சந்தோஷமாக இருக்கிறது. தமிழுக்கு, தமிழினுடைய சிறப்புக்கு எங்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. உயர்வான ஒரு மொழி அந்த மொழி எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கு. அந்த மொழியிலே இத்தகைய நூல்களை படித்து திறனாய்வு செய்திருக்கின்ற இந்த மாணவர்களை நான் உண்மையிலே பாராட்டுகின்றேன். ஈழத்திலேயும் இவ்வாறான பணி மேலோங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே எங்களுடைய பேராசிரியர் அவர்களை நேரடியாக சந்திக்கணும் என்கிற ஒரு மனப்பதிவு எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு அனுபவ பகிர்வாக
அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக நிச்சயமாக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதிலே குறிப்பாக தமிழக வரலாறு மக்களும் பண்பாடு அபிநயா அந்த கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும், ஆனால் எனக்கு நேரம் சுருக்கமாக தரப்பட்டிருக்கு என்கிறதுனால் நிறைய விஷயம் பேசலாம். இருந்தாலும் நான் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விடயங்களைத்தான் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாணவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த திறனாய்வு செய்திருக்கின்ற அந்த மொழி பிரயோகம் வித்தியாசமாக இருக்கு என்னை பொறுத்த மாட்டேன். ஏனென்றால் அந்த மொழி நடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் சிறுவர் கதைகளை அந்த திறனாய்வு செய்கின்ற பொழுது அந்த சிறுவர் கதை மொழியாடலை கையாண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஜெயகாந்தனுடைய படைப்புகள், அதே போன்று புதுமைப்பித்தனுடைய படைப்புகள் சார்பாக அந்த புத்தகங்கள் சார்பாக எழுதுகின்ற பொழுது அது சார்பான ஒரு மொழி பிரயோகத்தை கையாண்டிருக்கின்றார்கள். இப்படி அந்த அவர்கள் என்னென்ன நூல்களை என்னென்ன புத்தகங்களை வாசித்திருக்கிறார்களோ அதை திறனாய்வு செய்திருக்கின்ற பொழுது அந்த நூல் சார்பான அந்த திறனாய்வு சார்பான மொழி பிரயோகத்தை அவர்கள் கையாண்டிருக்கிறது உண்மையிலே அழகாக இருக்கிறது. பொதுவாக என்னை பொறுத்த மட்டில் இது எப்படி இருக்குது என்றால், குறிப்பாக சொல்ல போனால் இந்த 49 நூல்களையும் படித்து அதனுடைய திறனாய்வை செய்திருக்கின்ற மாணவர்கள் எப்படி என்றால், அதாவது 48 ஊரிலே அல்லது 48 வீட்டிலே சமையல் நடக்குது என்று வைத்துக் கொள்வோம். சுவையான உணவுகளை சமைத்திருக்கிறார்கள். அந்த 49 வீடுகளுக்கும் நாங்கள் சென்று அந்த உணவை சாப்பிட முடியுமா என்றால் முடியாத ஒரு சங்கடமான நிலை. ஆனால் 43 வீடுகளிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் உணவெடுத்து அவர்களுடைய 49ஐ கொண்டு வந்து ஒரு சகான்ல ஒரு பிளேட்ல தந்து அதன் சுவையை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவதை போன்றுதான் இது இருக்கிறது. இந்த 49 நூல்களையும் படித்து திறனாய்வு செய்திருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களை நான் பாராட்டுகின்றேன். உண்மையிலே உங்களது அறிவு மற்றும் சிந்தனை வளர்ச்சி அடையும், ஆரோக்கியம் வளர்ச்சி அடையும், மொழித்திறன் உங்களுடைய மேம்பாடு கொண்டதாக காணப்படும், உங்களுடைய அனுபவம் எப்பொழுதும் சிறந்து விளங்கும். வாசிக்கப்படுவாய், நேசிக்கப்படுவாய். புத்தகங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் பல விடயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இந்த நேரத்திலே நான் இறுதியாக சொல்ல வருவது இதுதான். அதாவது பாரதிதாசனுடைய கவிதையோடு ஆரம்பித்த நான் மீண்டும் பாரதிதாசனுடைய ஒரு குறிப்பை நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லுகிறார் ஒரு இடத்தில், ஆசித்த நூல் தந்தும் புதிய நூல்கள் அழைத்திருந்தால் அதை உரைத்தும் நாளும் நூலை நேசித்து வருவோர்கள் பெருகும் வண்ணம் நினைப்பாலும் வாக்காலும் தேகத்தாலும் மாசற்ற தொண்டு இழைப்பீர் சமுதாய சீர் மறுமலர்ச்சி கண்டதென முழக்கம் செய்வீர். உண்மையிலே இந்த மறுமலர்ச்சி முழக்கத்துக்கு சொந்தக்காரன் எங்களது பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர், மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய பேராசிரியர், அன்புக்குரிய எங்களது முனியசாமி ஐயா அவர்களை நான் இந்த இடத்திலே வாழ்த்தி வரவேற்று, அவர் இத்தகைய நூல்களை வணிகத்துறை மாத்திரமல்ல ஏனைய துறை மாணவர்களுக்கும் செய்ய வேண்டும். இந்த நூல்கள் உண்மையிலே ஆரம்ப கட்ட ஒரு வாசிப்பான ஒரு நூலாகத்தான் இது இருக்கு. நான் வாசிக்கின்ற பொழுது அதுவும் தெரிந்து கொண்டேன். அது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வாசிப்புக்குரிய நூல்கள் தான் இந்த மாணவர்கள் இந்த இடத்திலே தெரிவு செய்திருக்கிறார்கள். பாராட்டுக்கள். எதிர்காலத்திலே நிறைய விஷயங்களை எங்களோட மாணவர்கள் ஆய்வு செய்வார்கள். அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய பேராசிரியர் இருக்க வேண்டும். பேராசிரியர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறத்தொரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி என்று எமது மீசை கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாருடைய அந்த கருத்தாடலை கோடிட்டு காட்டி அவருடைய உரையினை நகர்த்தியிருக்கிறார். வாழ்க வளமுடன் என்றும் எங்களது மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களை மீண்டும் வாழ்த்துகின்றேன். உங்களது 43 ஆய்வு கட்டுரைகளை நூல்களை வாசித்து திறனாய்வு செய்திருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இலங்கையில் இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாழ்த்துக்களை உங்கள் மாணவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி பேராசிரியர் தாஜான் அவர்கள். சிறப்பான ஒரு ஆய்வுரை. தற்போது இந்த ஆய்வுரையை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி
நாசியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியை போ ராமலட்சுமி அவர்கள் தற்போது கருத்துரை வழங்குவார்கள். ராமலட்சுமி அம்மா வர்றீங்களா? உள்ள இருக்காங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். பேசுங்க. ஐயா, புகைப்படம் பதிவிட முடியவில்லை, குரல் கேட்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. சரிங்க ஐயா. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லம் யாம் எனும் நடு நிலைமையால் கல்வி அழகே அழகு எனும் நாலடியார் தமிழ் கொண்டு இந்த அவைக்கு என் ஏற்பன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வு எண் 16. இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பில் முனைவர் சே முனியசாமி ஐயா தொகுத்த வாசிப்பு திருவிழா என்ற இணையவழி நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு என்னை பேச வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூட மீண்டும் உரித்தாக்குகிறேன். நூலை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்றால், முதலாவது இந்த நூலை ஐயா அவர்கள் தலைப்பு சொன்ன போதே எனக்கு மிகவும் ஈர்த்து விட்டது. தலைப்பு வாசிப்பு திருவிழா. இந்த திருவிழா, வாசிப்பு திருவிழா என்ற இந்த நூலின் தலைப்பை நாம் கேட்ட உடனேயே இந்த நூல்ல என்ன இருக்கு, அதென்ன திருவிழா, வாசிப்பு திருவிழாவா அப்படின்னு படிக்க தூண்டும் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் தலைப்பு அமைந்துள்ளது. அது மிக சிறப்பாக அமைந்துள்ளது. அடுத்ததாக, திருவிழான்னு சொன்னாலே நமக்கு கிராமங்கள்ல நமக்கு தெரியும், திருவிழானாலே அங்க எல்லாமே இருக்கும். அது பொருளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், மக்கள் கூட்டங்களாக இருக்கலாம், சிறியோர் முதல் பெரியோர் வரை வகை வகையா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஐயா அவர்களின் இந்த நூல்ல நம்ம எல்லாமே இருக்கு. கவிதை இருக்கு, கட்டுரை இருக்கு, சிறுகதை இருக்கு, நாவல் இருக்கு, தன்னம்பிக்கை தொடர்பு இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, நாட்டுப்புறவியல் இருக்கு, விளையாட்டு தொடர்பான செய்திகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வாசிப்பு திருவிழா. நல்லதொரு நூலுக்கு ஏற்ற தலைப்புனா ஐயா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது பாராட்டுக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. அப்புறம் இந்த நூல் யாருக்கு பயன்பட போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எந்த நூல் படிக்கலாம், யாருடைய நூலை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கையில இந்த வாசிப்பு திருவிழா என்ற ஒற்றை நூலை கொடுத்தால் போதும், அவர்களின் படிப்பிற்கான தாகம் தீர்ந்து விடும். அந்த வகையில நிறைய பயனுள்ள செய்திகள் இந்த நூல்ல நிறைய நம்ம கற்றுக்கொண்டே போகலாம். இன்னொரு விஷயம் போற்றுதற்குரியது என்ன அப்படின்னா, இந்நூலை மாணவர்கள் செய்திருக்காங்க. அதுவும் தமிழ் துறை படிக்கக்கூடிய மாணவர்களா அப்படின்னா இல்ல, தமிழை ஒரு பகுதி நேரத்தில் கற்கக்கூடிய ஒரு மாணவர்கள், அதுவும் வணிகவியல் துறை மாணவர்கள். அவங்க எழுதியிருக்கிறது மிக மிக பாராட்டற்குரிய ஒரு விஷயம். 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஐயா சொல்லும்போது தமிழ் துறையில தான் செய்ய வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது, இது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு போற்றற்குரிய செய்தி. உங்களது மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா. அதை விட இந்த நூலை நான் திறந்த உடனே, வாழ்த்துறை என்றால் பிற நூல்கள் என்றால் ஏதோ ஒருவர் இருவர் மட்டுமே வாழ்த்துறை இருக்கும். ஐயா அவர்களுக்கு தான் பணியாற்றக்கூடிய கல்லூரியில் உள்ள அத்தனை பெரியவர்களும் பெரிய பெரிய ஆளுமைகளும், தலைவர், செயலர், பொருளாளர், முதல்வர் அப்படின்னு சொல்லி வரிசையா வாழ்த்துறை போய்கிட்டே இருந்தது. அதுல ஒரு கல்லூரி முதல்வர் பதிவு பண்ண ஒரு செய்தி, இந்த கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி. 50 ஆண்டு கால வரலாற்றில் முதலாக மாணவர்களால் மட்டும் எழுதி வெளிவரும் முதல் நூல் என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஐயா அவர்களுக்கு கிடைத்த வாழ்நாள் சாதனை என்றே நான் எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, வாசிப்பை நேசிப்பாக சுவாசிப்பாக கொண்ட எமது உடன் பணியாற்றிய நண்பர் ஐயா முனைவர் சே முனியசாமி அவர்களின் இந்த வாசிப்பு முற்றம் பயிற்சியில் துவங்கிய ஒரு நல்லதொரு வாசிப்பு பயன் இன்றைக்கு ஒரு நூலாக நம்மளுடைய கைகளில் தவள செய்துள்ளார். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த நூலை பற்றி பார்த்தோம்னா, சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை ரா அமுதா அப்படிங்கிற மாணவி எழுதியிருக்காங்க. இந்த நூலின் ஆசிரியர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். பதிப்பகம் வானதி. விலை ரூபாய் 45 தான். இதுல வரக்கூடிய ஒரு செய்தி, உணவிற்கு முக்கியம் உப்பு, மனிதனுக்கு முக்கியம் சிரிப்பு. எப்படி ஒரு உணவிற்கு உப்பு சேர்ந்தால் அந்த உணவு ருசிக்குமோ, அது போலவே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு
இந்த சிரிப்பு இருந்தால் மட்டுமே அவனது வாழ்க்கை சிறக்கும் ருசிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிறுவர் புரட்சி கதைகள் அப்படிங்கிறதுல ஒரு தர்ஷினி பிரியா அப்படிங்கிற மாணவி எழுதின கட்டுரை. ஆசிரியர் வந்து பாவலர் பா எழில்வாணன், வெளியீடு வந்து தமிழ்வாணன் பதிப்பகம். இதுல வந்து ஒரு 8 சிறுகதைகள் இருக்குது. அதுல ஒரு பதிவு பார்த்தோம்னா, உலகில் சிறந்தது ஒரே மதம் என்ற கதையில ஒரு அழகான கருத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அன்பு மட்டுமே உலகில் உள்ள எல்லா மதங்களை காட்டிலும் சிறந்தது என்ற கருத்தை வந்து என்னை வந்து மிகவும் ஈர்த்ததையா அந்த சிறுவர் கதைகள்ல. இது வந்து மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நூலாக அமையும். அடுத்ததாக சிட்டுக்குருவியின் சின்ன கதைகள், ரா செல்வப்பிரியா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதுல வந்து தற்காலிக விடுதலை எனும் தலைப்புல ஒரு கதையை எழுதியிருக்காங்க. ஆசிரியர் வந்து மாணவி எழுதினவங்க வந்து செல்வப்பிரியா. இந்த நூலின் ஆசிரியர் வந்து கவிஞர் சமுத்திர மணாலன். நவம்பர் 2010 தான் வெளிவந்திருக்கு. இது ஒரு சிறுகதை நூல். இதுல ஒரு தற்காலிக விடுதலை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன கதை கொடுத்திருக்காங்க. மீசை அங்கிள். அந்த மீசக்கார வந்து அந்த மீசையை வச்சுட்டு தான் அவர் அந்த ஊர்லயே வலம் வருவாராம். அவரை பார்த்தா சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிட்டுருவாங்களாம். அது போக ஊர்ல என்ன விழா அப்படின்னாலும் அந்த மீசக்காரரை தான் கூப்பிட்டு போவாங்க. எல்லாத்துக்குமே அவர் முதன்மையா இருக்கக்கூடிய அந்த மீசையை வச்சு கெத்தா வாழ்ந்துகிட்டு வராரு. அவர் ஒரு நாள் என்ன செய்யறாராம், திடீர்னு ஒரு நாள் அந்த மீசையை மலிச்சிட்டு ஊர்ல திரும்ப வலம் வர்றாரு. எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் மீசை அங்கிள் மீசை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் வந்து யார்கிட்டயுமே பதில் சொல்லல. ஆனால் தன் மனைவி கிட்ட மட்டும் வந்து ஒரு பதில் சொல்றாராம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. 1 மாசம் லீவுல அவங்க பேர பிள்ளைங்க ஊருக்கு வர்றாங்களாம். பேர பிள்ளைங்க வரும்போது பிள்ளைகளோட பேசி சிரிந்து நம்ம மகிழ்வாக இருக்கணும், கலகலப்பா இருக்கணும். குழந்தைங்க மீசையை பார்த்துட்டு தாத்தாட்ட பேசாம போயிடக்கூடாது, அல்லது மீசை குத்தும்னு பயந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த மீசையை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு. தனக்கு ஒரு மகன் பிறப்பது இன்பம், அவனுக்கு ஒரு மகன் பிறப்பது பேரின்பம் அப்படிங்கிற கருத்து எனக்கு இந்த நினைவுக்கு வந்தது. அடுத்து தன்னம்பிக்கை தந்த பரிசுகள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது வந்து மாணவி சூரிய பத்மா எழுதியிருக்காங்க. இந்த நூலின் ஆசிரியர் வந்து கமலவேலன். சிறுகதை வெறும் 45 ரூபாய் தான். அறிவு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாதையில் ஒரு பாடம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதுல என்னன்னா, அங்குசாமி அப்படிங்கிற ஒரு பெத்தவர் என்ன செய்யறாரா, கௌரவம் தான் பெருசு, அதாவது காசு பணம் இருந்தாதான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மகனை 8ஆம் வகுப்புடன் படிப்பை நிப்பாட்டிடுறாரு. வேலைக்கு போலான்ற மாதிரி, காசு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மகன் என்ன செய்யறான், 8வது வரைக்கும் படிச்சதுனால தமிழ் ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா ஆங்கிலம் அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் என்ன நிகழ்வு நடைபெறுகிறது என்றால், ஒரு நாள் அந்த ஊர் வழியாக ஒரு லாரி வந்து ஒவ்வொரு இடமாக நின்று பார்சல்களை கீழே வந்து போட்டுக்கிட்டே போறாங்க. இதை வந்து இந்த தம்பி என்ன செய்யறான்னா, எடுத்துக்கிட்டே பின்னாடி அந்த லாரி பின்னாடியே ஓடுறான். இது வந்து என்ன லாரினா, வார பேப்பர் போடக்கூடிய ஒரு லாரி. அந்தந்த ஊர்களுக்கு வார பேப்பர்களை அவங்க இறக்கி வச்சிருக்காங்க. இது வந்து ஆங்கிலத்துல எழுதப்பட்டுள்ளது வார பேப்பர். இது வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவன் பையனுக்கு அது தெரியல. அதனால கீழே விழுது போலன்னு எடுத்துக்கிட்டே போயிட்டானா. இது வந்து செய்தி வந்து அவங்க பெற்றோருக்கும் தெரியப்படும் போது அவங்க அப்பா வந்து வெக்கப்படுறாரு. மகனை படிக்க வச்சிருக்கலாம், நம்ம இப்படி செஞ்சுட்டோமே. அப்பதான் அவர் யோசிச்சாராம், கௌரவம் என்பது காசு பணத்துல இல்ல, கல்வியில் தான் உள்ளது என்று இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. நிறைவாக இன்னும் ஒரு கதை மட்டும். மனிதனை தேடுங்கள் என்ற கவிதை நூல் பிரசன்னா அப்படிங்கிற மாணவி எழுதியிருக்காங்க. ஆசிரியர் முனைவர் கவிஞர் பா ஸ்ரீராம். பதிப்பு வந்து அபிஷான் என்டர்பிரைசஸ். முதற் பதிப்பு நவம்பர் 2022 தான் வெளியிட்டிருக்காங்க. விலை 200 ரூபாய். அதுல ஒரு பிடித்த கவிதை, ஆட்சி மாற்றம் பல்கிழித்த தார் சாலைகள் தற்காலிகமாய் வாய் மூடி கொண்டன. ஆட்சி மாற்றம் பல்கிழித்த தார் சாலைகள் தற்காலிகமாய் வாய் மூடி கொண்டன. இதுதாங்க கவிதை. கவிதை வந்து மிகப்பெரிய செய்தியை கூட சுருக்கமா 4 வரியில அழகா இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்தியை உள்ள அடக்கிவிட்டு சென்று உள்ளது. நிறைவாக, வாசிப்பு திருவிழா நூல் எல்லோர் கையிலும் இருந்தால் நாம் ஒரு நடமாடும் நூலகமாக திகழலாம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறுகிறேன் ஐயா. மிக்க நன்றி மேடம், பேராசிரியை ஓ ராமலட்சுமி அவர்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்து வரும் வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் அற்புதராஜ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்மிடையே இணைந்துள்ள கல்லிடைக்குறிச்சி முனைவர் முகமது மொய்தீன் அவர்கள், கல்லிடைக்குறிச்சி தேசிய அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் வளைகுடா தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்கள் தங்களுடைய கருத்துரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு, அதாவது முனைவர்
பேராசிரியர் சே முனியசாமி அவர்கள் எழுதிய தொகுத்த வாசிப்பு திருவிழா என்ற புத்தகத்தினுடைய இணைய வழியிலே இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புதுவை ஹிதாயத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காப்பியக்கா பெரும்புலவர் ஜின்னா சர்வதன் ஐயா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற உலமா முஹிபுல் உலமா மதிப்புக்குரிய முகமது மாரூப் அவர்களே, மற்றும் கருத்துரை வழங்க இருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, தமிழ் ஆளுமைகளே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய கழக உறுப்பினர்களே, தமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மதிப்புக்குரிய பேராசிரியர் முனைவர் சே முனியசாமி ஐயா அவர்கள் தொகுத்திருக்கின்ற இந்த நூல் வாசிப்பு திருவிழா என்ற நூலை நான் படித்தேன். மிகவும் பரவசம் அடைந்தேன். அதாவது தன்னிடம் படிக்கின்ற மாணவர்களை, அதுவும் தமிழ் மாணவர்களை அல்ல, அவர்கள் அனைவரும் இளங்கலை வணிகவியலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை தினமும் 10 நிமிடம் இதை பற்றி நீங்கள் ஒரு ஆய்வரங்கம் செய்து பேசுங்கள் என்று கூறி, அதிலே 49 மாணவர்கள் ஆற்றிய உரையை தொகுத்து அழகான முறையிலே அவர்கள் இங்கு தந்திருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் படிக்கின்ற மாணவர்களை அவர்கள் எழுதிய அந்த விமர்சனங்களை படிக்கும் பொழுது நன்கு தேர்ச்சி பெற்ற தமிழறிஞர்கள் எழுதுவது போல அவர்கள் அந்த நூலை அவர்கள் ஆய்வரங்கம் செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தலைப்பிலும், அதாவது தமிழக வரலாறு, கீழடி நாகரிகம், இன்னும் சிறுவருடைய கதைகள், புரட்சி கதைகள், ஐயா ஜெயகாந்தனுடைய கதைகள், புதுமை பித்தனுடைய கதைகள், கவிதைகள், பாரதிதாசனுடைய கவிதைகள் என்று அவர்கள் இல்லாத இடங்களே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். கட்டுரையாகட்டும், கவிதையாகட்டும், சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், இன்னும் தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு கட்டுரையாகட்டும், அனைத்துமே இதுல அவங்க கொடுத்துருக்கு. உண்மையிலே இது திருவிழா தான், வாசிப்பு திருவிழா தான். ஏனென்றால் வாசிப்பை நேசிக்கவர்கள் தான் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வாறு சுவாசம் முக்கியமோ அது போல கல்வியறிவை பெறுவர்களுக்கு இந்த வாசிப்பு அவசியம். அந்த வாசிப்பை ஒரே இடத்திலே பல்வேறு பரிணாமங்களிலே, பல்வேறு தலைப்புகளிலே, பல்வேறு எழுத்தாளர்களை கொண்டு கொடுத்து அது விமர்சனம் செய்வது மிக சாதாரண விஷயம் அல்ல. அது மிகவும் பெரிய விஷயம். அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது 49 கதைகள் அங்க வந்திருக்கு. இன்னும் 59 கதைகள் அங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 108 மாணவர்கள் தினமும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இது இனிமேதான் அவங்க வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 49 தலைப்புகள்ல வந்திருக்கு. அதெல்லாம் நாம் சொல்லணும்னா நம்மளுக்கு நேரம் பற்றாது. இருந்தாலும் நம்ம முக்கியமான சில தலைப்புகளை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். தமிழக வரலாறு மக்களும், தமிழ்நாடு வரலாறுடைய மக்களும் பண்பாட்டும் தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல சிரிப்போம் சிந்திப்போம், தமிழ் ஒற்றுமை உயர்ந்தது, சிறுவர் புரட்சி கதைகள், பரந்த மனம் வேண்டும், குழந்தைகள் கதைகள், இப்படி சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்படி மழை நேர தேநீர் போன்ற கதைகளை நிறைய எழுதியிருக்காங்க. எழுதி நிறைய ஒரு 49 கதைகளையும் கட்டுரைகளும் நமக்கு தந்திருக்காங்க. அதனால நான் அதை சொல்ல வருது என்னன்னா, நான் படித்து ஒரு 3-4 கதைகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அதுல தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்ற ஒரு தலைப்புல டாக்டர் KPS பிள்ளை அவர்கள் எழுதிய ஒரு நூலை ஒரு சொன்னாங்க. பெண்கள் தான் அதிகமாக இதுல பங்கேற்றிருக்காங்க. அதுல அபிநயா என்ற ஒரு பெண்மணி, ஒரு மாணவி எழுதியிருக்கிறாங்க. அவங்க விமர்சனம் கொடுத்திருக்காங்க இந்த நூலை பத்தின சுருக்கத்தை. தமிழகத்தினுடைய இயற்கை அமைப்புகள் எப்படி இருக்கின்றது, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல எப்படி இருந்துச்சு, சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படி இருந்துச்சு, அகழ்வாராய்ச்சி அதுல ஆய்வு செய்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் அண்டை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, களப்பிரர்கள் எப்ப வந்தாங்க, பல்லவர்கள் எவ்வாறு வருகை தந்தாங்க, பிற்கால சோழச்சேரருடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது, இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த நூல்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க.
இந்த விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியுது. இது மாணவர்கள் படிக்கும் பொழுது கட்டாய இன்றைய காலத்துடைய இளைய தலைமுறைகள் வந்து அவர்களே படித்து விமர்சனம் செய்யும் பொழுது பண்டைய வரலாற்றுகளை வந்து நம்ம படிக்கிறோம். இன்னும் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம். இதுதான் பெரிய ஒரு விஷயம். இதை இந்த ஆசிரியர் பண்ணியிருக்கிறாரு, தொகுப்பாசிரியர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான சொல்ல போனோம்னா இதனுடைய 13வது ஒரு கதை உங்களால் வெல்ல முடியும் என்ற தலைப்புல ஒரு கதை இருக்கு. இதுல சிவகேரா என்ற ஒரு நம்ம இந்தியை சேர்ந்தவர் தான் அவர் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து அந்த புத்தகத்துல வந்து மகாலட்சுமி என்ற ஒரு மாணவி தான் எழுதியிருக்கிறாங்க. அதுல எழுதிருக்கும் பொழுது அவங்க இது 16 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இதை படிச்சு பிரதிகள் வெளி வந்திருக்குன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இன்றைய கணக்குப்படி 21 மொழிகள்ல இது வந்து வெளி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 3.8 மில்லியன், அதாவது 38 லட்சம் பிரதிகள் வந்து இது பிரதி காப்பி எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை நம்ம அறிய முடியுது பாத்தீங்களா? இதுதான் மாணவர்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். தன்னம்பிக்கை ஆட்டக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல வெற்றியாளர்கள் யாரும் வித்தியாசமான செயல்களை செய்வது அல்ல, மாறாக செய்வதை வித்தியாசமாக செய்கிறார் என்று சொல்றாங்க. இவங்க தான் வெற்றியாளர்கள் என்று கூறுகிறார். அதாவது வெற்றியாளர்கள் யாரும் வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை, செய்வதை வித்தியாசமாக செய்கின்றார். இந்த கருத்தை தான் அவர் சொல்றாரு. அதுல அந்த கருத்து வந்து இந்த ஆசிரியருக்கு இவர் என்ன வித்தியாசமா பண்ணிருக்காரு பாருங்க. மாணவர்களை அழைத்து இது விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக கவிதை மட்டும் கொடுக்கல, கட்டுரை கொடுக்கிறாரு, கவிதையை கொடுக்கிறாரு, சிறுகதையை கொடுக்கிறாரு, தன்னம்பிக்கை ஆட்டக்கூடியதை கொடுக்கிறாரு, வரலாற்று ஆய்வுகளை கொடுக்கிறாரு. இப்படி பல்வேறு தலைப்புகளை வித்தியாசமாக செய்து இவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ தோல்வி யாரெல்லாம் வரும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்றாங்க. அதாவது சிந்தித்து செயல்படாதவர்களுக்கு தோல்வி வரும். அது மட்டும் இல்லாமல் சிந்தித்து அது செயலாற்றாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தோல்வி வரும். யாருக்கெல்லாம் தோல்வி வரும் சொல்றாரு? சிந்தித்து செயல்படாம இருப்பவர்களுக்கு தோல்வி வரும். சிந்தித்து செயல்படணும்ல, சும்மா இருந்துருவாங்க, சிந்திப்பாங்க, செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கும் தோல்வி வருங்கிறாரு. இவர்கள் வெற்றி பெற முடியாது என்கிறாரு. அதுல ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு பலூன் கடைக்காரர் வந்து பச்சை, மஞ்சள், நீலம் போன்ற அந்த பலூன்ல கேஸ் நிரப்பி பரப்பி விடுறாரு. அது பறந்து போகுது. அப்போ ஒரு குழந்தை வந்து என் கையில ஒரு கருப்பு கலர் பலூன் இருக்கு, இதையும் பறக்க விடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பலூன் கடைக்காரர் சொல்றாரு, அம்மா கலர் வந்து முக்கியம் இல்ல, அது உள்ள ஒரு வாயு இருக்கு பத்தியா, கேஸ், அது நான் ஃபுல்லா பண்ணாதான் அது பறக்கும், எந்த கலரும் முக்கியம் கிடையாது, அது கேஸ் தான் முக்கியங்கிறாங்க. ஆக வெற்றி என்பது உருவத்தை சார்ந்தது அல்ல, அது எண்ணத்தை சார்ந்தது என்று அந்த புத்தகத்தில் சொல்றாங்க. வாய்ப்பு உள்ளவங்க அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிங்க. அது போல 28வது அத்தியாயத்துல கடைசி பக்கம் என்ற ஒரு புத்தகத்தை கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையும் இந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவர் வந்து ஒப்பிட்டு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல எப்படி உணவு இருந்துச்சு, எவ்வாறு உணவு சாப்பிட்டோம், அது கட்டுப்பாடோட சாப்பிட்டோம், அப்புறம் வந்து காலங்களை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நேரத்துக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தணும், சரியான நேரத்துல எழுந்திருப்பது, சரியான நேரத்துல வேலை செய்வது, சரியான நேரத்துல வந்து நாம் தூங்குவது, அது எல்லாமே இன்றைய தலைமுறையில மாறி போய்கிடுது. தூக்கமும் இல்லை, உணவு பழக்கமும் இல்லை என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆக இந்த மாதிரி ஒரு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்கின்றனர். அது மட்டும் காதலை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது முன்னோருடைய காதல் தெய்வீகமாக இருந்தது, இன்றைய காதல் வந்து அது வந்து தற்காலிகமாக இருக்கிறது என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாய் மகளுக்குள்ள உறவு அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு எப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல எப்படி இருக்குது என்பதெல்லாம் ஒப்பிட்டு அவர் வந்து அதுல சொல்றாரு. அந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக ஆசிரியர் சிவசூரியன் எழுதிய ஒரு புத்தகம் உதவி செய்வோம் உயர்ந்தோங்கி வாழ்வோம் என்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறார். அதாவது வாய்ப்பினை தேடி உதவுங்கள் என்று அதுல முக்கியமா சொல்றாரு. அதாவது மனித நேயத்தை பத்தி சொல்றாரு, எல்லாருக்கும் உதவ வேணும்னு சொல்றாரு. ஆனா வாய்ப்பினை தேடி நீங்க உதவுங்கள், யாருக்கும் வந்து நீங்க வந்து ஒரு உதவி செய்யணும்னா யாருக்கு உண்மையிலே தேவைப்படுகிறது அவங்களை கண்டுபிடிங்க, அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து 49 கதைகளை, கட்டுரைகள், தன்னம்பிக்கை உரைகளை எல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய ஆசிரியரை நான் மீண்டும் பாராட்டுகின்றேன்.
இவர் வந்து முதுகுலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு வந்து அவங்களுடைய நூல்கள் நிறைய 40க்கும் மேற்பட்ட நூல்களை அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்ப வந்து முதுகுலத்தில் உள்ள புலவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்கள் வரலாற்றை எடுத்து அவர்கள் தினசரி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேப்பர்லயே வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம முதுவை ஹிதாயத் அவர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பினை வழங்கிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும் நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை நம்மளுடைய பேராசிரியர் முனைவர் சே முனிசாமி அவர்களுக்கு நாம் பாராட்டி தொடர்ந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும். இன்னும் 59 மாணவருடைய அந்த கட்டுரை கதைகளும் வெளிவர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு உலக சாதனை என்பதை, இது உலக சாதனை விஷயத்தை அவர்கள் அனுபவித்தால் நான் அதை பதிவு செய்து உலக சாதனைக்கு உண்டான அங்கீகாரத்தை வாங்கி தருவேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நீங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுடைய இந்த ஆர்வத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய உரை அமைந்திருந்தது. தாங்கள் தாயகம் செல்லும்போது அந்த கல்லூரி தமிழ்துறைக்கு சென்று உங்களுடைய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று பேராசிரியர் முனியசாமி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே வணிகவியல் துறை பேராசிரியர் செல்வமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள கவிஞர் இதய அவர்கள் நூல் குறித்த கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூழும் தென்கடல் ஆடும் குமரி, தொலைவினில் வடபால் அடல் சேர் வங்கம், ஆடும் கடல்கள் கிழக்கு மேற்கா, அறிவும் திரளும் செறிந்த நாடு. திங்கள் வாழ்க, செந்தமிழ் வாழ்க, தென்றல் வாழ்க, செங்கதிர் வாழ்க. இங்கு வாழிய தமிழர் மிகவே, இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு. இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பில் முனைவர் சே முனியசாமி அவர்கள் தொகுத்த மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர்களால் திறனாய்வு செய்யப்பட்ட நூலான வாசிப்பு திருவிழா நூலின் இணைய வழி நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மிகச் செம்மையுடன் தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் புலவருக்கெல்லாம் பெரும் புலவர் காப்பிய கோ அவர்கள், இவர் கரங்கள் தொட்டுவிடாதா என எழுதுகோள்கள் தவிக்கும், இவர் விழிகள் பட்டுவிடாதா என தமிழ் எழுத்துக்கள் விழிக்கும், இவர் மொழி நடையில் காப்பியங்கள் இலங்கும், இவர்தம் ஈழ பேச்சு நடையில் தமிழ் உரையும் துளங்கும். தமிழ் இவர் எழுத்துக்கு பால், தமிழ் இவர் படைப்புக்கு தேன், தமிழ் இவர் பாவிற்கு ஊற்று, தமிழ்தான் இவர் சுவாச காற்று. கண்ணியமிகு காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷர்புதீன் அவர்களே, தன்னிலையில் சிறந்தோங்கி முன்னிலை வகிக்கும் முகிப்புல் உலமா அவர்கள் இவர்தம் எண்ண பெருவெளியில் ஏகனை நிறைத்திருப்பார், இவர்தம் எண்ண பெருவெளியில் ஏகனை நிறைத்திருப்பார், இவர்தம் உள்ள பேரொளியில் அந்த உயர்ந்தோனை வைத்திருப்பார், வெள்ளச் சீற்றத்துடன் வேத உரை நிகழ்த்திடுவார், வெள்ளச் சீற்றத்துடன் வேக உரை நிகழ்த்திடுவார், மெல்லச் சிரித்தே நம் மனங்களை வென்றிடுவார். மரியாதைக்குரிய முகிப்புல் உலமா ஏ முகமது மஹ்ரூப் அவர்களே, இந்நிகழ்வில் கருத்துரையாளராக பங்கேற்றிருக்கும் துபாய் வளைகுடா சங்கத்தினுடைய தலைவர், கல்லிடைக்குறிச்சி தேசிய அறக்கட்டளை நிறுவனர் அன்பு சகோதரர் முனைவர் ஆ முகமது முஹைதீன் அவர்கள், இவர் அமீரகத்தின் காந்தம், இவர் அமீரகத்தின் வியாபார காந்தம். ஆனால் இவர் ஒரு புதுமை காந்தம். இந்த காந்தத்திற்கு இரு துருவங்கள் இல்லை, திரும்பிய பக்கமெல்லாம் துருவங்கள், திரும்பிய பக்கமெல்லாம் துருவங்கள். இவர் அதிசய காந்தம். இவர் யாரையும் விளக்குவதில்லை, ஈர்ப்பது மட்டுமே இவர் செயல். இவர் யாரையும் விளக்குவதில்லை, ஈர்ப்பது மட்டுமே இந்த காந்தத்தின் செயல். அன்பை ஈர்ப்பார், அறிவை ஈர்ப்பார், தமிழை ஈர்ப்பார், நற்பண்பை ஈர்ப்பார், குறளையும் குரானையும் இரு விழிகளாக கொண்டவர், குறளையும் குரானையும் இரு விழிகளாக கொண்ட மரியாதைக்குரிய முனைவர் ஆ முகமது முஹைதீன் ஐயா அவர்களே, நம் அறிவு பசி நீக்கி அற்புத விருந்து படைக்கும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து தொகுப்புரை ஆற்றும் எங்கள் முகவையின் முத்து, முதுவையின் சொத்து, முதுவை ஹிதாயத் அவர்களே,
இவருக்கு பல முகங்கள் உண்டு. இவருக்கு பல முகங்கள் உண்டு. அளவிட இயலா அற்புத சேவைகளால் அன்னை தெரசா என ஒரு முகம், அமீரக வீடுகளில் தினத்தந்தியால் அறிவு களம் ஓட்டும் அப்துல் கலாம் என ஒரு முகம், அமைதியும் எளிமையும் துலங்கும் அண்ணல் காந்தி என ஒரு முகம், மொத்தத்தில் எல்லா முகங்களும் சேர்த்து முதுவை ஹிதாயத் என்ற திருமுகம். மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்களே, கம்பம் நகர்தனில் கவித்தேரில் உலாவரும் எங்கள் கவிநிலா மரியாதைக்குரிய கம்பம் மீரான் அவர்களே, பெயரின் நீளத்தை விட பெற்ற பட்டங்களின் நீளம் அதிகம். அவர்தான் இலங்கையின் கல்வியாளர், கவின்மிகு கவிஞர், ஊக்குவிக்கும் ஊடகவியலாளர், சமாதான நீதவான் மரியாதைக்குரிய MA தாஜஹான் அவர்களே, மங்களம் பொங்கும் மங்கையர்க்கரசி, முப்பெரும் தேவியரில் இவர் லட்சுமி, அந்த ராமலின் லட்சுமி. நாசியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியை போ ராமலட்சுமி அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள கவிஞர் பெருமக்களே, சான்றோரே, சபையோரே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் என் கலைஞர் தமிழால் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்நிகழ்வினுடைய நாயகர், தமிழ் சங்கத்தின் தாயகர், மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சே முனியசாமி அவர்கள், பேராசிரியர் பெருந்தகை, ஆசிரிய செம்மல். கரித்துண்டும் இவர் கைப்பட்டால் கருத்தொளி மிளரும், கல்லும் இவர் கைப்பட்டால் கற்கண்டாய் இனிக்கும். அப்படிப்பட்ட இந்த பேராசிரியர் தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வாசிப்பு திருவிழா எனும் பெயரில் நூல் படைக்க வைத்துள்ளார். பல நூல்களை திறனாய்வு செய்ய வைத்துள்ளார். கிட்டத்தட்ட 49 நூல்களை இவருடைய மாணவ கண்மணிகள் திறனாய்வு செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கின்றார்கள். ஆசிரியப் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பார்கள். அப்படிப்பட்ட ஆசிரிய பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைதான் நம்முடைய அன்பு சகோதரர் முனிசாமி ஐயா அவர்கள். ஆசிரியர் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆசு பிளஸ் எரியர். ஆசு என்றால் குற்றம், எரியர் என்றால் களைபவர். மாணவரிடையே இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் களைபவர் தான் ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கெல்லாம் பேராசிரியராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனிசாமி ஐயா அவர்கள் தம்மிடம் பயிலக்கூடிய மாணவர்களை ஒரு நன்னெறிப்படுத்தி இருக்கின்றார். புத்தகங்களை நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். புத்தகங்களை சுவாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி இருக்காங்க. இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவதே, இன்றைக்கு கல்லூரிக்கு வருவதே ஒரு சுமையாக இருக்கக்கூடிய மாணவர்கள். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்களை பார்த்தா தெரியும். பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடு வருவான். மிகப்பெரிய சோகம் இருக்கும் அவன் முகத்துல. ஏதோ ஜெயிலுக்கு போற கைதி மாதிரி வருவேன். அடி மேல அடி வச்சு அங்க பிரயோஜனம் பண்ற மாதிரி மெதுவா நடந்து வருவான் பள்ளிக்கூடத்துக்கு. அதே சமயம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அவன் முகத்துல அவ்வளவு 1000 பார்ட்ஸ் லைட் எரியும். வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி அப்படியே ரெடி பொசிஷன்ல நிற்பான். பெல் அடிச்சவன பறந்து ஓடுவான் வீட்டுக்கு. ஆக பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிப்பது, கல்வி பயிலுவது என்பதை சுமையாக கருதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மத்தியில். ஏன்னா இன்னைக்கு வாத்தியார் கேட்டாரு, ஏடா தம்பி உங்களுக்கு யார் பிடிக்கும்? தமிழாசிரியர் பிடிக்குமா, இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்குமா, கணித ஆசிரியர் பிடிக்குமா, அறிவியல் ஆசிரியர், உனக்கு யாருப்பா பிடிக்கும்? அவன் சொன்னா, எனக்கு எந்த ஆசிரியரையும் பிடிக்காது, பெல்லடிக்கிற ஆயாமாவை தான் பிடிக்கும். அவங்க எப்படி பெல்லடிக்கிறாங்கன்னு பாருங்க, நாங்க எப்படி ஓடுறோம்னு பாருங்கன்னா. அப்ப எப்படி பள்ளியிலிருந்து தப்பிச்சு ஓடுவது என்பதே தன்னுடைய குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. ஆசிரியர் சொன்னாரு திடீர்னு, அடே ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு, உலகமே அழிய போதாம்டா அப்படின்றாரு. உடனே படக்குன்னு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், அப்ப நாளைக்கு லீவ் விட்டுருவாங்களா சார்னா? உலகமே அழிஞ்சா கூட அவனுக்கு லீவ் விடணும். லீவ் விட்டா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லையா? ஏன்னா இப்ப இந்த லீவ் லெட்டர் எழுதும் போதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவு ஏன் போடுறான் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதுவேன். அதுக்கு காரணம் எழுதுவேன். வீட்டுல இருக்கக்கூடிய உசுரோட இருக்கக்கூடிய பாட்டி உசுரா கல்லு மாதிரி வீட்டுல இருக்கும், அதை கொண்டுருவாங்க. என்னுடைய பாட்டி இறந்து விட்ட காரணத்தால் எழுதுவேன். இப்படி 10 பாட்டியை கொள்ளுவாங்க. ஆக அவனுக்கு தேவை விடுமுறை. அந்த விடுமுறைக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட அந்த மாணவர்களை, பள்ளியை வெறுக்கக்கூடிய, சுமையாக நினைக்கக்கூடிய மாணவர்களை நூல்களை வாசிக்க வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது உலக சாதனை. இது மிகப்பெரிய சாதனை, மாபெரும் சாதனையாக இதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, மாவீரன் அலெக்சாண்டர்
அவன் இந்த அளவிற்கு எப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கின்றான் என்பதை உலகம் அறியும். அந்த மாவீரன் அலெக்சாண்டருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இல்லை என்று சொன்னால் அலெக்சாண்டர் இல்லை. அந்த அரிஸ்டாட்டிலுடைய ஆசிரியர் யார் என்று பார்த்தால் பிளேட்டோ. பிளேட்டோ இல்லை என்று சொன்னால் அரிஸ்டாட்டில் இல்லை. அந்த பிளேட்டோனுடைய ஆசிரியர் யார் என்று சொன்னால் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் என்று இல்லை என்று சொன்னால் அந்த பிளேட்டோ இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை, ஏன் மாவீரன் அலெக்சாண்டரும் இல்லை. ஆக ஒரு சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஆசிரியர் இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக தன்னுடைய பல மாணவர்களை படைத்து உருவாக்கி உலக சாதனை படைக்க வைத்திருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சாக்ரட்டிஸினுடைய இடத்திலே நான் பேராசிரியர் பெருந்தகை முனியசாமி ஐயா அவர்களை வைத்து பார்க்கின்றேன். எத்தனை மாணவர்கள், 49 மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார். நூல்களை வாசிக்க வைத்திருக்கின்றார், திறனாய்வு செய்ய வைத்திருக்கின்றார். அருமைக்குரியவர்களே, நேரம் குறுகியதாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அன்பிற்கினியவர்களே, அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்டாங்க, இந்த அளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே உயரத்தை அடைந்திருக்கின்றீர்கள், ஒரு அணு விஞ்ஞானியாக இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறீர்கள, உங்களுக்கெல்லாம் யார் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு யார் அந்த வழிகாட்டுதலை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில சொன்னாரு. அவர் அப்பாவை சொல்லவில்லை, அம்மாவை சொல்லவில்லை, தன்னுடைய தொடக்க பள்ளியிலே, தன்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே தனக்கு ஆசிரியராக இருந்த மரியாதைக்குரிய சிவசுப்பிரமணியம் ஐயர் அவர்களை சொன்னார். அவர் இல்லை என்றால் இந்த அப்துல் கலாம் இல்லை என்று சொன்னார். விமானம் எப்படி பறக்கிறது என்பதை காட்டுவதற்காக மாணவர்களை எல்லாம் கடற்கரைக்கு அழைத்து சென்று வானத்திலே வி வடிவத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகளை காட்டி பாருங்கள் எப்படி பறக்கிறது என்று பாருங்கள் என்ற தத்துவத்தை விளக்கினார். அந்த தத்துவம் என் மனதிலே நிலைத்து விட்டது. இன்றைக்கு நான் அக்னி ஏவுகணையை படைத்தேன் என்று சொன்னார் அப்துல் கலாம். ஆக ஆசிரியர் என்பவர் எப்படிப்பட்ட உயர்ந்த மாணவர்களை உருவாக்குறார் பாருங்கள். அப்படி அப்துல் கலாம் சொல்லக்கூடிய அந்த சிவசுப்பிரமணியம் ஐயர் என்ற அந்த ஆசிரியருடைய இடத்திலே நான் முனியசாமி ஐயா அவர்களை பார்க்கின்றேன். அது மட்டுமா, சங்கர் தயாள் சர்மா நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஸ்கட் பயணத்திற்காக சென்றார். அந்த மஸ்கட் பயணத்தின் பொழுது 3 அதிசயங்கள் நடைபெற்றது. அது என்ன அதிசயம் என்று கேட்டால், அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திலிருந்து இறங்கும் பொழுது அந்த மஸ்கட் நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க. அந்த அமைச்சர் பெருமக்கள் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது வழக்கம். ஆனால் மஸ்கட்டினுடைய இளவரசர், பட்டத்து இளவரசர் சென்றார், நேரடியாக சென்றார். சங்கர் தயாள் சர்மா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அழைத்து வந்தார். 2வது அதிசயம் என்னவென்றால், கார் கதவை தானே திறந்து விட்டார். வேலையாட்களை விலகி நிற்க சென்று கார் கதவை தானே திறந்து விட்டார் சங்கர் தயாள் சர்மாவிற்காக. அடுத்தபடியாக 3வது அதிசயம் ஒன்று நடந்தது. என்ன என்றால், டிரைவரை, அந்த கார் ஓட்டுநரை விலகி நிற்க சொல்லிவிட்டு தானே ஏறி அமர்ந்து காரை ஓட்டி செல்ல பின் இருக்கையிலே சங்கர் தயாள் சர்மா அவர்கள் இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பத்திரிகையாளர்கள் அதிசயித்து போனாங்க, வியந்து போனாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்ததுக்கு பின்னாலே ஒரு இன்டர்வியூல ஒரு நிகழ்ச்சியில அந்த பட்டத்து இளவரசரிடம் கேட்கிறாங்க, இதற்கெல்லாம் என்ன காரணம்? வாகனத்தை நீங்கள் ஓட்டுனீங்க, கார் கதவை நீங்க திறந்து விட்டீங்க, நீங்களே நேரடியா வந்தீங்களே, ஒரு ஆள் அனுப்பியிருக்கலாமே, ஒரு அமைச்சரை அனுப்பியிருக்கலாமே. அதற்கு பதில் சொன்னார் பட்டத்து இளவரசர், அனுப்பியிருக்கலாம், ஆனால் வந்தவர் யார் தெரியுமா? நான் இந்தியாவிலே புனே நகரிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சங்கர் தயாள் சர்மா, அந்த ஆசிரியருக்கு கார் கதவை திறந்து விட்டு காரை ஓட்டுவதை என்னுடைய வாழ்நாளுடைய பெருமையாக நினைக்கின்றேன் என்று சொன்னார். ஆக ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கிறார்கள் பாருங்க. அந்த இடத்திலே முனிசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற நூல்களை அவர் படைக்க வேண்டும். இன்னும் இது போன்ற முத்துக்களை, மாணவ முத்துக்களை அவர் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் மழையினுடைய நீர் சாக்கடையில் விழுந்துச்சுன்னா அந்த மழை நீர் சாக்கடையா மாறிடும். அந்த மழையின் நீர் ஒரு முத்துல விழுந்தா, ஒரு சிப்பியில விழுந்தா அது ஒரு முத்துவாக மாறும். அந்த மழை நீர் விழக்கூடிய இடத்திலே தான் மரியாதை இருக்கிறது. இந்த 49 மாணவர்களும் முனியசாமி ஐயா என்ற சிப்பியில் விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் 49 முத்துக்களாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இறைவனுடைய அருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு உரையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. பேராசிரியர் முனியசாமி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணிகவியல் துறை தலைவர் ஐயா இருக்காங்க, அற்புதராஜ் ஐயா இருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு 2 நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அற்புதராஜ் ஐயா, நீங்க 2 வார்த்தைகள் பேசினா சிறப்பா இருப்பீங்க.
பேசுங்க சார், பேசுங்க. ஐயா வந்து மீட்ல ஐயா இருக்காங்க. கை காட்டியிருக்காங்க. மீட்ல இருக்காங்க. ஐயா ஐயா மியூட் எடுத்துக்க முடியுமா ஐயா? ஐயா மியூட் எடுத்துட்டு பேசினா சிறப்பா இருக்கீங்க. சரி ஐயா பேசல. சரி. கோதை நாச்சியார் மேம் இருக்காங்க. மேம் நீங்க பேச முடியும் மேடம்? வணிகவல் துறை சேர்ந்த பேராசிரியை கோதை நாச்சியார் அம்மா இருக்காங்க. இங்க ஒரு 2 வார்த்தை பேச முடியும் மேடம்? வாழ்த்துறை மாதிரியா தொடர்பு கொண்டே எடுக்கல. சரி, அப்போ இவங்க நம்முடைய அடுத்த கம்பம் மீரான் அவர்கள் இருக்காங்க. அவங்க கருத்துரை வழங்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்க பேசட்டும். கட்டாயம். மீட்ல இருக்கீங்க கம்பம் மீரான், மீட் இருக்கு. மீட்ல இருக்கீங்க, மீட் எடுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க. சபையோர் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தாபிக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு. முதல்ல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகளோடு நான் தொடங்குறேன். என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள், என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள், இருப்பேன். ஜீவராசி இல்லா தீவில் இடுங்கள், கிடப்பேன். ஜீவராசி இல்லா தீவில் இடுங்கள், கிடப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள், உயிர்ப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள், உயிர்ப்பேன். ஆனால் என்னை புத்தகம் இல்லா அறையில் பூட்டுங்கள், ஆனால் என்னை புத்தகம் இல்லா அறையில் பூட்டுங்கள், 2 மணியில் இறப்பேன் அப்படின்னு சொல்லி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்றாரு. புத்தகம் இல்லாதது மரணத்திற்கு சமம் அப்படின்றது அவர் மட்டுமல்ல, எங்களை போன்ற கவிஞர்களுக்கும் அது பொருந்தும். இந்த நூல் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நான் என்னுடைய இவ்வளவு காலங்களில் படித்த நூல்களில் இது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நான் ரொம்ப அது பேராசிரியர் முனியசாமி அவர்கள் என்னுடைய நண்பர் என்பதால் மட்டுமல்ல, அவர் செய்த பணி வந்து மிகப்பெரிய ஒரு விடயம். இப்போ ஒரு நூலை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். இது வைகறை மேகங்கள், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் நூல். இது ஏன் காமிக்கிறேன்னா, அவர் மாணவ பருவத்தில் எழுதிய நூல் இது. ஒரு மாணவராக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய நூல் இது. ஆமா, சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி அதன் சிறப்புகளை பற்றியும் என்னுடைய நண்பர், இனிய நண்பர் பேராசிரியர் முனியசாமி பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்ம மாணவர்கள்ட்ட போயிடலாம். ஒரு 49 ஒரு ஆய்வுரைகள், அதாவது இந்த 49 நூல்களை படித்து தங்கள் கோணத்தில் அவங்க இந்த மாணவர்கள் வந்து திறனாய்வு செஞ்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் என்னை கவர்ந்த இதை நான் இங்க தொகுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணவி லாவண்யா இந்த மழை நேர தேநீர் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காங்க. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மாணவர்களை குறிப்பிட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதுல சில நூல்களை படித்திருக்கிறேன், சில நூல்களை படிக்கவில்லை. ஆனா படிக்காத எங்களை அந்த நூலை காட்சிப்படுத்தணும். படிக்காத அந்த ஒருவருக்கு வந்து அந்த படிக்காத நூலை காட்சிப்படுத்தணும். இதை படிங்க அப்படின்னு வாய் மூலியமா சொல்றது அவங்க எழுத்துக்கள் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 34வது பக்கம், அதுல அந்த மழை நேர தேநீர் லாவண்யா அவங்க வந்து இந்த நூல் பற்றி அழகா வர்ணிச்சிருக்காங்க. எப்படின்னா, முதல்ல இந்த நூலை உள்வாங்கியிருக்காங்க. அதாவது நூலை பார்த்து குறிப்பெடுப்பதை மாதிரி தெரியல, நூலை முழுதாக உள்வாங்கி அந்த நூலை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு கவர்ந்து, நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 11வது தலைப்பு மழை நேர தேநீர் என்னை கவர்ந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 13வது தலைப்பு உங்களால் வெல்ல முடியும். அது பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி அப்படின்ற ஒரு மாணவி, அவங்களுடைய அந்த திறனாய்வும் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா ஈர்க்கும் வண்ணம் இருந்தது. அடுத்தது
பாட்டி சொன்ன பண்பாட்டு கதைகள், பிரவீனா ஸ்ரீ, அந்த 20வது தலைப்பு, பக்கம் எண் 65. நான் இதை அப்படியே ஃபர்ஸ்ட் நான் அந்த நூலை காட்சிப்படுத்திடுறேன். பாட்டி சொன்ன பண்பாட்டு கதைகள் படிக்கும் போது எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதைகள் ஞாபகம் வரும். நிறைய நகைச்சுவை பேசுவாங்க, ஒரு அறிவார்ந்த கதைகளை சொல்லுவாங்க. இந்த பாட்டி சொன்ன கதைகள் வந்து நிகழ் தலைமுறைக்கு இருக்குதா இல்லையானே தெரியல. பாட்டி சொன்ன கதைகள் வந்து இந்த சாப்பிட்டுட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே சொல்லுவாங்க, நிலாச்சோரை நிலாவை காமிச்சு பாட்டி சொன்ன கதைகள் சொல்லுவாங்க. அப்படி இந்த மாணவி பிரவீனா ஸ்ரீ வந்து அவங்க எழுதிய விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததாக அப்பாவின் விசில் சத்தம், இந்த 81வது பேஜ்ல ஒரு வலி மிகுந்த ஒரு திறனாய்வு. அவங்க சந்தியா ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த நடை வந்து நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 119வது பக்கம். இதுல ஒரு நல்ல 2 பேர் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லாருமே பெண்கள் மாணவிகள். சரி, இப்ப மாணவர்கள் இதில் இல்லையா அப்படின்னு, ஏன்னா பார்லிமெண்ட்ல 50% இடஒதுக்கீடு என்ற மாதிரி பேராசிரியர் முனியசாமி அவர்கள் தாய் குளங்களுக்கு மாணவிகளுக்கு நிறைய இடஒதுக்கீடு அளித்தது. நான் அவரை வாழ்த்துகிறேன். எப்படி சொல்றது, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறி பூண்டு அந்த மாணவிகள் திகழ்வதற்கு பேராசிரியர் முனியசாமி அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார். 32 மாணவிகள் எழுதிய பின்பு, திறனாய்வு செய்த பின்பு 33வதாக ஒரு மாணவர் வருகிறார். அவர் பெயர் அபி கிருஷ்ணன். இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாமே அப்படின்னு. அவருடைய நடையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது. புத்தகம் வந்து பார்க்காதவர்களை பார்க்க செய்ய வேண்டும். அதை இந்த நான் சொல்ல குறிப்பிடக்கூடிய மாணவர்கள் சிறப்பா செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அடுத்து 132வது பக்கம் 36வது தலைப்பு, பறவையின் நிழல். இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அந்த தர்மதுரை அப்படின்ற மாணவர் பார்த்தீங்கன்னா இது கவிதை. இதுல வந்து ஏன்னா கவிஞர்களுக்கு இது இருக்குமே, ஒரு கவிதையா வந்து அந்த காதலையும் பார்த்தீங்கன்னா அதுல அந்த வரிகளை அவர் குறிப்பிடுறாரு. அந்த புத்தகத்துடைய வரிகளை, மண்ணில் விழுந்த விதை மரமாவது போல் என் கண்ணில் விழுந்த நீ காதலாகி விட்டாய். ரொம்ப உள்ளார்ந்த அர்த்தம் உள்ளது. இதெல்லாம் அந்த மாணவரை ஈர்க்குது. ஒரு நல்ல ஒரு உள்வாங்கி இந்த இதை எழுதியிருக்காரு இந்த தர்மதுரை அவர்கள். ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்து 146வது பக்கத்துல 41வது தலைப்பு, மகிழ்ச்சி பெறும் வழிகள். இது உண்மையிலே வந்து நல்ல விஷயம். இந்த காலத்துல ஒரு இயந்திர உலகில வந்து இது போன்ற புத்தகங்களை வாசிக்க வேண்டும் மாணவர். இதுமே இவர் சொன்ன அந்த நடை வந்து, இப்ப நான் சொல்ற பூரா அந்த மாணவிகள் இந்த நடை, எழுத்து நடை வந்து ஆரம்பத்திலேயே அருமையாக இருக்குது. நூலை ஃபர்ஸ்ட் உள்வாங்கிட்டாங்க. உள்வாங்கிட்டு அதன் பின்பு இவர்கள் வந்து தங்களுடைய திறனாய்வை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா வந்து கடித புதையல் 174வது 49வது தலைப்பு. இதுல மாணவர் இந்த மாணவர் பாத்தீங்கன்னா சி சூர்யா. கடித போக்குவரத்து குறைஞ்சபட்ச கடிதம் எழுதும் பழக்கமே விட்டு போச்சு. ஆனா அந்த மாணவர் வந்து நல்ல காட்சிப்படுத்துறாரு. இப்படி நிறைய தலைப்புகள் நான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்கேன். இதுல வந்து முத்தாய்ப்பா இருந்தது இந்த மாணவர்கள் தான். அந்த ஒற்றுமையை உயர்ந்தது, இந்த கலங்கி தவித்த கம்பன் அப்படின்னு அந்த விமர்சனடை, பாலமீனாட்சி எழுதின அந்த விமர்சனடையும் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய ஆளுமைகள் பேச வேண்டியிருக்கு. நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 மாணவ மாணவிகள் என்னை ஈர்த்தார்கள். இந்த இதுல வந்து நான் 32 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு விமர்சனம், அதாவது திறனாய்வு செய்யறாங்க. அந்த திறனாய்வை வந்து தங்களுக்குன்னு ஒரு பாணி வகுத்து 32 மாணவர்கள் எழுதியது வந்து மிகச்ச ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. மாணவ பருவத்திலே இப்படி இருக்காங்களே. ஏன்னா நான் மாணவ பருவத்தில் எழுதல. அது அந்த கொடுப்பினை வந்து அவங்களுக்கு இருக்கு. உண்மையிலே இந்த மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இந்த நிர்வாகத்திற்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒரு கவிஞனாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த பேராசிரியர் முனியசாமி அவர்கள் வந்து இந்த மாணவர்கள் இப்படி ஒரு இந்த வாசிப்பு முற்றம் அப்படின்னு ஒரு இதை ஏற்பாடு பண்ணி அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அனைவருமே அதை மகிழ்ந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த நூலுக்கு உண்டான மொத்த செலவையும் கல்லூரி ஏற்றுக்கொண்டது. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். முனியசாமி அவர்களுக்கு இன்னும் உந்து சக்தியை கொடுக்காது.
ஏன்னா ஒட்டுமொத்தமா 8 பேர் இதுல வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த கல்லூரியும் இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறது உண்மையிலே எப்படி சொல்றது, அகமகிழ்ந்து இந்த நூல் வெளியாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா 50 ஆண்டு வரலாற்றுல, அரை நூற்றாண்டு கால வரலாற்றுல கல்லூரியில் மாணவர்கள் திறனாய்வு செய்து வெளியாகும் முதல் நூல் இது. வேற எந்த கல்லூரியும் நடந்திருக்கான்னு தெரியல. பேராசிரியர் முனியசாமி அவர்கள் இது சிலபஸ் கிடையாது, இது பாடத்திட்டம் கிடையாது. மாணவர்களை நூலை படிக்க வச்சு அவங்களுக்கு திறனாய்வு செஞ்சு ஒரு நூல் வெளியிடணும்னு அவசியமே கிடையாது. இது சிலபஸும் கிடையாது. ஆனால் அதை செஞ்சிருக்காரு. அப்ப அவர் ஆசிரியர் பணியை எவ்வளவு நேசித்திருப்பார், மாணவர்களை எவ்வளவு நேசித்திருப்பார். மாணவர்கள்ட்ட இருந்து ஒரு அவுட்புட், ஒரு என்ன சொல்லணும், ஒரு உந்து சக்தி வரணும். நம்ம மாணவர்கள் தனித்து தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு கோணத்துல இந்த வணிகவியல் துறையை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களை இப்படி ஒரு பாராட்டு செஞ்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா வாசிப்பு திருவிழா அப்படின்னா நான் இது செவிக்குணவு திருவிழான்னு சொல்றேன். ஏன்னா மாணவர்கள் நிறைய நூல்களை வாசித்து இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் இருப்பாங்கல்ல, காலையில வருகை பதிவேடு எடுத்த உடனே இந்த மாணவர்கள் அடுத்த அந்த வருகை பதிவேடு முடிந்தவுடன் இந்த வாசிப்பு முற்றம் ஆரம்பிக்குது. இது ஒரு பழக்கம் வச்சிருக்காரு. சில நேரங்கள்ல மறந்து விட்டுட்டு முனிசாமி சார் பாடத்தை ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் சார் வாசிப்பு முற்றம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஆர்வமா மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப மாணவர்களும் கல்லூரி எப்படி ஆர்வத்தோடு இந்த புத்தகம் வெளியாவதற்கு காரணமா இருந்ததோ அதுபோன்று மாணவர்களும் இந்த வாசிப்பு முற்றத்திலும் இந்த வாசிப்பு திருவிழா நூல் வெளியாவதிலும் மிகுந்த ஆர்வத்தோடு உள்ளார்ந்த ஒரு பிரியத்தோடு இருந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு உதிரி பூக்கள், இந்த உதிரி பூக்கள் எல்லாம் தொடுத்து ஒரு பூச்சரம் கட்டுவது போல இந்த 49 மாணவ மலர்களை தொடுத்து வாசிப்பு திருவிழா எனும் பூச்சரத்தை என்னுடைய நண்பர் பேராசிரியர் முனியசாமி அவர்கள் தொகுத்திருக்கிறார். இது இந்த மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரிக்கு கிடைத்த பொக்கிஷம் முனியசாமி அவர்கள். இவர் கல்லூரியையும் கூட நல்ல ஒரு அறம் சார்ந்து பயன்படுத்துகிறார். கல்லூரி இவருக்கு பக்க பலமாக ஒரு முதுகெலும்பாக இவருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் 32 பேர், மாணவிகள் 32 பேர், மாணவர்கள் 17 பேர், ஆக மொத்தம் 49 பேர் இந்த திறனாய்வுல கலந்துக்கிட்டாங்க. பேராசிரியர் முனியசாமிய பாரதியின் கவிதைகளை அவருக்கு இந்த நேரத்துல ஒரு நினைவூட்டுறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், பாரதி சொல்றாரு, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதை லேசா முனிசாமிக்காக வேண்டிய ஒரு சின்ன மாற்றம். முனிசாமி அவர்கள் 49 அக்கினி குஞ்சுகளை கண்டார், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தார், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அந்த அக்கினி குஞ்சுகளால் 49 அக்கினி குஞ்சுகளால் இந்த நூல் மலர்ந்து இருக்கிறது. ஒரு உள்ளபடியே ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய காலையில இருந்து நிறைய குறிப்பிட்டேன், அவர்கிட்ட கூட சில சந்தேகங்கள் கேட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென்டேட்டிவ் சார்ட் மாதிரி போட்டு, பை சார்ட் மாதிரி போட்டு, மாணவர்கள் எந்த நூல் வேணா எடுத்துக்கலாம், லைப்ரரிக்கு போங்க, முதல்ல லைப்ரரி எனும் புத்தக வனத்திற்குள், நூலக வனத்திற்குள் மாணவ தேனீக்களை கொண்டு சேர்த்திருக்கிறார் பேராசிரியர் முனியசாமி. நூலகம் எனும் மலர் வனத்திற்குள் மாணவ தேனீக்களை கொண்டு சேர்த்திருக்கிறார், உள்ளே நுழைத்திருக்கிறார். எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இப்ப நாங்க காலையில அதிகாலையில நடைபயிற்சி செய்வோம். அப்ப நிறைய சாலைகள் புதிதாக அமைப்பாங்க. சாலை போறதுதான் வேலை, நல்ல ஒரு 4 வழி சாலை, எல்லாரும் வேகமா பாதுகாப்பா போகணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் பண்ணிட்டா போதும், நம்ம 2 மாநிலங்களையோ 2 நகரங்களையோ இணைத்து விடலாம். அந்த பணி முடிந்த பிறகு அந்த சாலைகளின் பக்கவாட்டில் குழி தோண்டி நிறைய மரங்களை நடுவாங்க. அந்த மரங்கள் பாத்தீங்கன்னா செடி தண்ணி ஊத்தி ஒரு 2 மாதங்கள் ரெகுலரா பராமரிப்பாங்க. அந்த செடி வேர் விட்டு தானாக நிலத்தடி நீரை உறிஞ்சி அது வளரும் வரை, தானாக தன்னுடைய நீர் தேவையை, உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வரை அதுக்கு பராமரிப்பாங்க. பராமரிச்சு அப்புறம் விட்டுருவாங்க. அது பிற்காலத்தில் பெரிய மரமாகி அந்த நெடுஞ்சாலை 2 மரங்கிலும்
நிழல் தந்து கொண்டே இருக்கும். பாதசாரிகளுக்கும் பயணிகளுக்கும் சற்று இளைப்பாறுவதற்கு உதவும். நான் எதையே சொல்றேன்னா, இந்த 49 செடிகளை பேராசிரியர் முனியசாமி அவர்கள் நட்டிருக்கிறார். நட்டதோடு மட்டுமல்லாது ஒரு மதிப்புரை, அதாவது அந்த செடிகள் ஃபர்ஸ்ட் தானா வேர் விடணும். நம்ம கையில அவர்கள் கையில் பேனாவை கொடுத்து அந்த திறனாய்வை தொகுத்து ஒரு புத்தகமாக போடுவது என்பது ஒரு பேராசிரியராக நான் இந்த புத்தகம் கொடுக்காத வரைக்கும் அவர் என் நண்பர். நான் ஒரு நெருங்கிய நண்பராக, என்னுடைய உள்ளத்தில் நுழைந்த நண்பராக பேராசிரியர் முனியசாமி திகழ்கிறார். அவருடைய நட்புவை நான் ரொம்ப கௌரவமா பார்க்கிறேன். நாங்கள் இருவருமே முதுவை ஹிதாயத் அவர்களால், அதாவது அந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்தால் இணைந்தோம். எங்களை இணைத்தது தமிழ் தான். இப்ப நம்ம இந்த கூட்டம், இந்த நூல் அறிமுகம் நடக்கிறதே ஒரு மொழி சார்ந்த மொழி அன்பர்களால் நடத்தப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே தமிழால் இணைகிறோம். சரி, நமக்கு ஒரு இது இருக்கு. ஆனா ஒரு பேராசிரியரா ஒரு மிகப்பெரிய பொறுப்போட தன்னுடைய மாணவர்கள் தனித்து தெரியும் வண்ணம் அவர் பேராசிரியர் முனியசாமி அவர் செயல்பட்டது ஒரு பெரிய ஒரு ரொம்ப குறிப்பா இருக்கு. இதை நான் செய்தது போல நான் மகிழ்கிறேன். ஒரு நண்பர் அவார்டு வாங்கினா, ஒரு விருது வாங்கினா ஒரு இன்னொரு நண்பர் மகிழ்வது போல் நானும் மகிழ்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். முனியசாமி சார், அடுத்தடுத்து நூல்களை இதை போன்ற மாணவர்களை ஊக்குவியுங்கள். உங்கள் பணி தொடரட்டும். இன்னும் குறிப்பாக மாணவர்கள் இப்ப திறனாய்வு செஞ்சுட்டாங்க. அடுத்ததாக மாணவர்கள் கதைகள் எழுத வேண்டும், கட்டுரைகள் எழுத வேண்டும், கவிதைகள். குறிப்பாக இதுல பாத்தீங்கன்னா, நீங்க எண்ணுரையில சொன்னதுல பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் கவிதையில ரொம்ப கம்மியா இருந்தது. அது பாத்தீங்கன்னா கவிதை 2.04% மட்டுமே இருக்கு. அதனால அதையுமே நம்ம ஊக்குவிக்கணும். ஆனா அதுதான் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நீ எப்படி ஒரு முனைவர் பட்டம் வாங்குற மாதிரி கவிஞர்கள் வரணும். நிறைய மாணவர்கள் நிறைய எழுதுங்கள் சார். நீங்களும் ஒரு படைப்பை படைக்க வேண்டும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. மிகுந்த ஒரு மகிழ்வோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஆளுமைகள் அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய ஒரு அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பேராசிரியர் முனியசாமி அவர்களை வாழ்த்தி, கவிஞர் ஹிதையா உள்ளிட்ட பேராளுமைகளையும் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே கருத்துரை வழங்கிய கம்பம் மீரான் அவர்களுக்கு மிக்க நன்றி. சார் முனியசாமி சார், வேற யார் பேசுகிறா? மீட்டில் இருக்கீங்க, எடுத்துங்க. ஐயா இருக்காங்க, துணைத்தலைவர் ஐயா. பேச சொல்லுங்க. அற்புதராஜா ஐயா. ஐயா ஐயா பேச முடியுமாங்க? அப்ப மியூட் எடுக்க முடியும்னு சொன்னாங்க சார். இல்லை, லைனில் சேர்ந்துட்டாங்க பாருங்க. இப்போ ஓகே. கூப்பிடுங்க. ஐயா அற்புதராஜ் ஐயா, நீங்கள் பேசுங்க. சார் அற்புதராஜ் சார், நீங்கள் லைனில் இருக்கீங்களா? லைனில் இருக்காங்க சார், பேசுங்க. மீட்டில் இருக்கீங்க, மீட் எடுத்துக்கோங்க, பேசுங்க. அற்புதராஜ், மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. வணக்கம் சார், சொல்லுங்க, பேசுங்க. முனியசாமி ஐயா அவர்கள் எங்களுக்கு கிடைத்தது ஒரு வரம். இந்த வாய்ப்பை எங்களது வணிகவியல் துறைக்கு கொடுத்தமைக்கு முதலில் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு இந்த நூலை வெளியிட்டுள்ளார். முதலில் மாணவர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் வணிகவியலை சார்ந்த மாணவர்களிடம் அதை மிக தெளிவாக எடுத்து கூறி, அதன் மூலம் அவர்கள் பெறப்போகின்ற பலன்களை விளக்கமாக எடுத்து கூறி, அதன் பிறகு துறைகள் அதிலே தலையிட்டு மாணவர்களுடைய கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷனை பெற்றார் என்பது இந்த நூலின் பிறப்பில் உள்ள ரகசியம் என்பதை
இக்கூட்டத்தின் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் உச்சத்தை தொடுவதில் அவருடைய உழைப்பு மிக 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 அதிகமாக உழைப்பை செலுத்தியுள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த உச்சத்திற்கு எங்களது மாணவர்களையும் எங்களது துறையையும் எடுத்து சென்றமைக்கு ஐயா அவர்களுக்கு எங்களது அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக, வணிகவியலின் சார்பாக, மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் சார்பாக நன்றியை உறுத்தாக்குவதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, சிறப்பான ஒரு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இத்தகைய ஒரு முயற்சி நடந்திருக்காது. குறிப்பாக வணிகவியல் துறையில் அதாவது சில பேர் மொழி பாடத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிய ஒரு காரணத்தால் தான் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதற்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சட்ட கல்லூரியில் எல்எல்பி படிப்பை முடித்த இலங்கை பொத்துவிலை சேர்ந்த மாணவர் அகில் முகமது ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக தெரிவிக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணைய வழியில் இங்கே வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வாறான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர், செயலாளர் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த ஜின்னா சரபுதீன் சேர் அவர்களுக்கும், அதே போல் முன்னிலையில் வகித்த மஹரூப் காக்கா, முகமது முஹைதீன் சேர், கம்பம் மீரான் சேர், ஹிதாயத்துல்லா சேர், அதே போல் தாஜஹான் சேர், ராமலட்சுமி சேர், முனியசாமி, அதே போல ஹிதாயத்துல்லா சேர் அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பான நிகழ்வாக இருந்தது. இவ்வாறான நிகழ்வுகள் வரும்பொழுது எங்களுக்கும் படிக்க வேண்டிய கால நேரம் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. இதே போல் நாங்களும் நூட்களை ஆய்வு செய்ய வேண்டும், நூட்கள் சம்பந்தமான விடயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எமக்கு தருகின்றது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோசனமாக இருந்தது. மென்மேலும் இந்த நிகழ்ச்சி வளர்ந்து செல்வதற்கும் எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வை எனக்கு சந்தர்ப்பம் அளித்த ஹிதாயத்துல்லா சேர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியின் தலைவர், காப்பிய பெரும்புலவர் ஜின்னா சர்புதீன் அவர்கள் சுருக்கமாக மீண்டும் ஒரு கருத்துரையை வழங்கிவிட்டால் நிறைவேறிக்கு செல்லலாம். மீட்டில் இருக்கு. அடுத்து மீண்டும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். மிக அருமையான ஒரு நிகழ்வு. மிக சிறப்பாக கருத்துரை பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள். நிறையவே அவர்கள் புத்தகத்தை நன்றாக வாசித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கட்டுரைகளை இங்கே பேசியது மிக சிறப்பாக இருந்தது. எல்லோரும் சொன்னது போல பேராசிரியர் முனியசாமி அவர்களுடைய முயற்சி வீண் போகவில்லை, வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நான் முன்னர் சொன்னது போல வாசிப்பின் முக்கியத்துவம் எவ்வாறு என்றால், ஒருவன் முழு மனிதனாக ஆக வேண்டும் என்றால் அவன் வாசிக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் நானே ஒரு என்னை உதாரணமாக இங்கே கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், நான் ஒரு தொழில் ரீதியாக நான் ஒரு ஆசிரியரும் அல்ல, ஒரு பேராசிரியரும் அல்ல, நான் ஒரு மருத்துவன். இருந்தாலும் கூட ஏன் இந்த கிட்டத்தட்ட 36 நூல்கள் இதுவரையில் செய்திருக்கிறேன், பல்துறை சார்ந்து செய்திருக்கிறேன். இது எவ்வாறு சாத்தியமானது? அனைத்துக்கும் காரணம் வாசிப்பு தான். என் பிஞ்சு பருவத்திலிருந்தே நான் வாசிக்க தொடங்கினேன். எங்கள் காலத்திலே தினமும் பத்திரிகையில் வாசிக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இருந்தது. இப்போது பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் அறவே இல்லாமல் போய்விட்டது என்றே நான் நினைக்கிறேன். பத்திரிகைகள் வாசிக்கும் போது வாசிப்பை நாம் வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலதான் இந்த மாணவர்கள் அத்தனை பேருமே நன்றாக வாசித்து தான் இந்த கட்டுரைகளை செய்திருக்கிறார்கள். இந்த முயற்சியை தூண்டுதலாக இருந்த பேராசிரியர் எல்லோருமே வாழ்த்தினீர்கள். நானும் என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். காரணம் என்னவென்றால், முன்னான விளக்காக இருந்தாலும் தூண்டுகொள் வேண்டும் அல்லவா? மாணவர்கள் எல்லாம் ஆழ்மை மிக்க மாணவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதுங்கள் என்று தூண்டிவிடுவதற்கு பேராசிரியர் முயன்றிருக்கிறார். அந்த முயற்சியில் அவர் மிகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது இந்த ஒரு நூலோடு நின்றுவிட வேண்டாம். ஏனென்றில் கவிஞர்
மீனான் சொன்னது போல ஆரம்பத்திலே மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி மரத்தை நாட்டுவது மட்டுமல்ல, தண்ணீர் ஊற்றி ஒரு சிறிது காலம் மரத்தை வளப்படுத்த வேண்டும். அந்த அந்த மரங்கள் தங்களுடைய வேரின் மூலம் நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி பெற்று உணவை பெறக்கூடிய அளவுக்கு அவர்களை உருவாக்கிவிட வேண்டும். இப்போது நீங்கள் தூண்டிவிட்டிருக்கிறீர்கள் இந்த மாணவர்களை. எல்லோரும் ஆசையோடு புத்தகங்களை படித்து அவர்களே தனித்தனியே புத்தகங்களை தேடி படித்து இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். இந்தோடு நின்று விடாமல் இந்த மாணவர்களுக்கு மேலும் மேலும் இங்கு உரமூட்ட வேண்டும். அவர்கள் மரம் எவ்வாறு நிலத்தில் வேர்களை பாய்ச்சி நீரை உறிஞ்சி தன்னை வளர்த்துக் கொள்கிறதோ அது போல அவர்கள் இன்னும் இன்னும் வாசிக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் படித்தவர்கள் எல்லாருமே நூல்களை படித்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் என்ன வேண்டும், படித்த நூல் போன்ற ஒரு நூலை நானும் செய்ய வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதனால்தான் பலர் இன்றைய உருவாகி இருக்கிற பலர் பெரும்பாலான எழுத்தாளர்களும் பெரும்பாலான அறிஞர்களும் வாசிப்பு முன்னிலை இருந்தவராகத்தான் இருக்க முடியும். பேராசிரியர் முனியசாமி அவர்கள் நிறைய வாசித்தவர் என்பதை அவருடைய பேச்சிலிருந்தும் அவருடைய ஆய்வுகள் இருந்தும் தெரியக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒரு நல்ல முயற்சி செய்திருக்கிறார், ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதை தொடர்வதற்கு யாரும் இருக்கிறார்களா என்றால் சந்தேகமே. இருந்தாலும் நீங்களே உங்கள் மாணவர்களை இன்னும் இன்னும் ஊக்கமூட்டி அவர்களை மேலும் மேலும் வாசிக்க தூண்டுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல முறையில் அவர்களுக்கு முடிவு ஆதாயமானதுக்கு பின்னால் அவர்களை எழுத தூண்டுங்கள். சிறிதாக எழுத வேண்டால் சிறிதாக எழுதும் போது அவை வளரும். அவர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக பின்னிட்ட காலத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெறுமனே படித்து விடுவது, நிறைய சொன்னது போல பேராசிரியர்கள் 1000 பேராசிரியர்கள் உருவாகி இருக்கலாம். ஆனால் பட்டத்தோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள். அவர்கள் படைப்பிலக்கியங்கள் செய்வதில்லை. 100 புத்தகங்களை வாசித்தால் ஒரு புத்தகமாவது அவர் சமூகத்துக்கு தர வேண்டும். உங்கள் மாணவர்கள் இப்போது ஆரம்பித்து விட்டிருக்கிறீர்கள். அந்த மாணவர்களை ஊக்குவியுங்கள். அவர்கள் இன்னும் இன்னும் நூல்களை படித்து மொழியை வளப்படுத்திக் கொண்டு அவர்களும் நூல்கள் செய்வதற்கு ஊக்கமடியுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் அந்த இறைவன் எல்லாம் அருள் செய்ய வேண்டும். உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். வணக்கம். நன்றி. மிக சிறப்பான வாழ்த்துரைக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நூல்கள் வாசிப்பு திருவிழாவின் நூல்கள் தொகுப்பாசிரியர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி உதவி பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையத்தின் முனைவர் சி முனியசாமி அவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். பெரிய ஆளுமைகள், பெரிய அறிஞர்கள், பெரிய சான்றோர்களுக்கு அவையில பணிவான வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம போட்ட விதைகள் நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த நூல் எப்படி உருவானது அதை சொல்லிட்டு அப்படி நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆசிரியருக்கு பள்ளியிலோ கல்லூரிக்கு சென்றோ பாடம் நடத்த மட்டும் கடமை இல்லை. நான் பெரும்பாலும் என்னுடைய வகுப்புல என்னுடைய பாட வகுப்பே ஒரு 1/2 மணி நேரம் தான் நடத்துவேன் பாடமே. ஏன்னா ஒரு பாடத்திட்டம், ஒரு புத்தகம், அது 6 மாசம் ஈஸியா படிச்சு போயிடலாம், எப்படியும் பாஸ் ஆயிடுவாங்க அன்னைக்கு சொல்லி பிள்ளைங்க சொல்லுவேன். அதாவது ஒரு தேர்வு 6 மாசம் நாங்கள் பயிற்சி தரோம், டெஸ்ட் வைக்கிறோம், மிட்டம் டெஸ்ட் வைக்கிறோம், டெஸ்ட்லாம் வைக்கிறோம், எப்படியும் பாஸ் ஆகி போயிடுவாங்க. ஆனா அவங்க வெளியே போகும்பொழுது என்னத்தை கற்றுக்கொண்டு போறார்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு வாசிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப குறைந்த நிலை தான் இருக்கு. வாசிப்பே கிடையாது. ஐயா கவிஞர், ஒரு பரம்புடி கவிஞர் சொன்னாரு, ரொம்ப நகைச்சுவையாக தான் சொன்னாரு. அந்த அளவுக்கு மனவுடைய நிலை இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. நம்ம ஏன் டெய்லியும் தினந்தோறும் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு வாசிப்பு தெரியாது. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப யோசிச்சாங்க. அதை நடைமுறைப்படுத்தவே 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தி நூலகம் போய், நூலகத்துக்கு போறதே பெரிய, சில பேருக்கு நூலகமே தெரியாமன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எங்களுடைய கல்லூரியில மிகப்பெரிய நூலகம் இருக்கு, எல்லா வகை நூல்களும் இருக்கும். அங்கே போகாமலே பல பேர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட இது சொன்ன உடனே அவங்க நூலகத்துல போய் டைம் கொடுத்தேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பு புக் எடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுத்துங்க. நான் எதையும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு கவிதை பிடிச்சா கவிதை எடுங்க, நாடகம் பிடிச்சா நாடகம் எடுங்க, இல்லை நாவலா அல்லது இலக்கிய திறனாய்வா எதுவா இருந்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிச்சு 10 நிமிஷம் பேசணும். நான் போன உடனே வருகை எடுப்பேன், எடுத்த உடனே வாசிப்பு முற்றம் 10 நிமிஷம் பேசுவாங்க. பேசுறதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி, இது முக்கியமான பகுதி, கேள்வி கட்டாயம் கேட்கணும். ஒரு 5 பேராக கேட்கணும், இல்லைன்னா வகுப்பு அடுத்ததுக்கு போகவே மாட்டேன். அப்படி நல்லா போச்சு, நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலே
மாணவர்கள் வந்து ரொம்ப திறமையான ஆளுங்க. அவங்க வந்து பதப்படுத்த வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம தான் சில பேர் திசை மாறி போயிடுறாங்க. அப்ப நமக்கு நல்ல ஒரு களம், எனக்கு வந்து ஐயா சொன்னது போல நல்ல ஒரு களம் வகுப்பறை வந்து அது 1 மணி நேரம் என்னுடைய அவர் நான் என்னுடைய ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதனால ஏன் மாணவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த நிலையில கொண்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு சிந்திச்சு பண்ணதுதான். ஆக்சுவலா வந்து 2 புத்தகம் வெளியிட்டேன். பகுதி 1 வந்து காமர்ஸ் போயிருந்தேன். அது பேர் வந்து வாசிப்பு திருவிழா இந்த புத்தகம். இன்னொரு புத்தகம் ஐயாக்கு அனுப்பிவிட்டிருக்கேன், கம்மன் பேரனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அறிவுக்கு வெளிச்சம் 2 நூல்கள் வெளியிட்டேன். இப்ப வந்து ஒன்று ஆயிருக்கு. 2மே மிக முக்கியமான நூல்கள் தான். பிள்ளைங்க வாசிச்சு எங்க பிரின்சிபல் சார் தான் சொன்னாரு, நம்ம கல்லூரி ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு தம்பி, இதுவரை யாருமே செய்யாத சொன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப ஐயா சொன்னது போல அடுத்து இந்த பருவத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நூல் தலைப்பும் ரெடி பண்ணியாச்சு, பிள்ளைங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாசிப்பு சுற்றுலான்னு தலைப்பு வச்சிருக்கேன். அப்புறம் பொருளாதாரத்துறைக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே வந்து 2ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன செய்யலான்னு பார்த்தா, இதுவரையும் உலகத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பொருளாதார மாமேதைகள், அதாவது நோபல் பரிசு பெற்றவங்களை பத்தி ஒரு 105 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியுமே எடுத்து அவங்க எப்ப பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன சாதனை பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணாங்கன்னு ஃபுல் பயோ ஹிஸ்டரி மாதிரி எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு 450க்கு மேல பக்கங்கள் வரும். அந்த பணி போய்கிட்டு இருக்கு. இதுதான் நம்முடைய பணியா நான் கருது. இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு. நம்ம நம்பி பிள்ளைய வந்துட்டாங்க, அது எப்படியாவது உருவாக்கி விடணும். ஐயா கவிஞர் மீரா கம்மன் மீரா சொன்னாரு, எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. அதே போல நானும் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். போன வகுப்புல ஒரு பொண்ணு 2 சம்பவம் சொல்றேன். இந்த வாசிப்பு முட்டதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு வந்து டெய்லி வீட்டுக்கு போன பின்னாடி மொபைல் போன் நோண்டிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா திட்டுவாங்களாம், வந்த உடனே செல்ல நோண்டுறிய, வேற வேலையே இல்லையா அப்படின்னு திட்டுவாங்களாம். அன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு புக் எடுத்து வாசிச்சே இருந்திருக்கு, செல்ல தொடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கு, ஒரு நாவலே முடிச்சிருச்சு. அப்ப அம்மா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஏப்பா என்ன நீ வந்த உடனே செல்ல நோண்டுவிய, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்ப சொன்னாங்களா, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வகுப்புல வந்து வாசிப்பு முற்றம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல வந்து நான் தான் பேச போறேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், ஏன் பேச்சு தான் கேட்க மாட்டேற, அவங்க தமிழையா சொல்ற பச்சா கேளுமான்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மாணவியை வந்து ஒரு வாசிப்பு வந்து எப்படி கொண்டு போய் பார்த்தீங்களா, குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் வந்து போன மாசம் ஒரு பொண்ணு பொருளாதாரத்துறையில அந்த நூல் திறனாய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. ஏன் அழுவுன்னு தெரியல. ஏன்னா பசங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, ஏதாவது சவுண்ட் விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் ஏப்பா அழுதுன்னு கேட்டேன். அது என்ன ஒரு கதை சொல்லுச்சுன்னா, ஒரு நாவல் படிச்சு, அந்த நாவல்ல வந்து ஒரு மருமக மாமனாரை வந்து கொடுமைப்படுத்துது, சாப்பாடு வைக்க மாட்டேது, ரெஸ்பான்ஸ் எல்லாம் பேசுது. அப்ப இதனால வந்து அந்த பிள்ளை மனசு உடஞ்சு போச்சான். சார் மாமனார் கூட அப்பா தானே சார், அந்த அளவுக்கு உள்ள டெப்த் ஆகி அந்த உறவு நிலையை கொண்டு போய் பேசு. அப்ப ஒரு ஒரு வாசிப்பு வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு ஆளுடைய மனசை இலகா வைக்கிறது, அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கு. அதுதான் பாட்டி கதை இப்ப இல்ல, மறைஞ்சு போச்சு. ஆனாலும் பல ஆயிரம் பாட்டிகள் புத்தகமா அமையுது. அதனால இது வந்து அருமையான ஒரு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கல்லூரி தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே 42,000 செலவாயிருச்சு. இதுவரையும் அவங்க தான் பண்ணாங்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பணத்தை பற்றி என்ன பண்றேன்னு யோசிக்கல. எல்லாம் முடிச்சுட்டு போய் வாழ்த்துறை கேட்க போன நிர்வாகத்துல போய், அவங்க தம்பி எவ்வளவு செலவானாலும் நிர்வாகம் பார்த்துக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா 40,000 போது பெரிய தொகை என்னுடைய பார்வையில. பிரின்சிபல் சாரு, செக்ரட்டரி சாரு, அப்புறம் வந்து பிரசிடென்ட் சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பா வந்து வணிகல் துறை சார்ந்த அப்ப வந்து சுரேஷ் பாபுன்னு ஒரு சாரு ஹெச்ஓடியா இருந்தாங்க. இப்ப வந்து அற்புதராஜா இருக்காங்க. 2 பேரும் ஃபுல் சப்போர்ட், ஆல் ஸ்டாஃப்மே ஃபுல் சப்போர்ட். பிள்ளைங்க அவன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப வந்து இந்த அருமையான இந்த நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய இலக்கிய கழகத்துக்கு வந்து முதல்ல மனக்கலை சார்பாக நன்றியை சொல்லுகிறேன். தலைமை உரை ஆற்றிய பெரியவர், அகவயல் பெரியவர், காப்பிய பெருங்குளவர் ஐயா இருக்காங்க. அருமையா சொன்னாங்க. என்னை சொன்னாங்க, நான் ஏதோ புத்தகம் அதிகமா வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நானும் வாசிச்சு பழகிட்டு தான் இருக்கேன், எப்பயாவது வாசிப்பேங்க. ஆனா பிள்ளைகளை வாசிக்க ஊக்குவிக்கிறேங்கய்யா. ஐயாவுக்கு பரிவான வணக்கங்கள். அதே போல முன்னிலை உரை வகுத்த முகமது மக்ரூப் அவங்க முன்னிலை வைத்தாங்க. ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். கருத்துரையாளர்களும் மிக முக்கியமா நல்ல கருத்துக்களை செஞ்சாங்க. அதுல வந்து முனைவர் முகமது முஹிதீன் அவரு தலைவர், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
அதே போல கவிஞர் ஊடகவியலாளர் சமாதான நீதவன் அவர் பேசினாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து அந்த இலங்கை தமிழ் அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்க சொன்னாங்க, தமிழோட சிறப்பு பேசினாங்க, மொழிப்பற்ற பேசினாங்க. இதே கூட 49 வீட்டோட சமையல் சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு புத்தகத்தை நல்லா வாசிச்சிருக்காங்க. நல்லா திறனாக செஞ்சாங்க. அவங்க நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல நம்ம மண்ணை சார்ந்த கவிஞர் இதயா ஐயா நல்லா அருமையா சொன்னாங்க. எல்லாமே கவிதை நடையில கவிதை மலையா பொழிஞ்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்றைய மாணவருடைய நிலை அப்படிதான் இருக்கு. உண்மையிலேயே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் டெய்லி நாங்க பெரிய பெரிய இதை சந்திக்கிறோம். முடி வெட்ட மாட்டேன், தாடி வளர்த்து வந்துடுறேன், ட்ரெஸ் கூட நல்லா பண்ண மாட்டேன், லீவை போட்டுறேன், ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஆசிரியர் பணி என்பது ஆர்வமா வந்தாங்க. இப்போ ஒரு சர்வே சொல்லுது, பள்ளிக்கும் கல்லூரிக்கும் டீச்சர்ஸ் அந்த ஜாப் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சவாலாயிருச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டை முறைச்சு பார்த்தா அவன் கேஸ் கொடுத்துறான், கை வச்சா பெரிய கேஸாக போயிடுது. அதனால வந்து பல சவால்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிலை மாறிதான் இருக்கு. ஆனா அப்படி விட்டுற முடியாது. இது மிகப்பெரிய பொறுப்பு. நம்முடைய ஆசிரியருக்கு ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பு அவரை நல்வழிப்படுத்துறது தான். சில பேர் எனக்கு தெரியும் திட்டிருக்காங்க, ரொம்ப பேர் திட்டிருக்காங்க. உங்க மீட்டு எடுத்து விடுங்க. முனியசாமி சார் மீட்ல போயிடுச்சு. முனியசாமி சார். நன்றி சார், எடுத்துருங்க சார். அதனால நம்முடைய கடமை வந்து எப்படின்னா, இப்ப புரிய மாட்டான், ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவான். நம்ம சொல்றது எல்லாமே கசப்பா தான் இருக்கும். நம்மள கோவமா பார்ப்பான். அட்வைஸ் பண்ணாவே பிடிக்க முடியாது பசங்களுக்கு. அதனால வந்து நம்முடைய கடமை என்னன்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதபடி அவர் நல்வழிப்படுத்துவது நம் கடமை. அதனால நம்ம வந்து அடுத்ததாக வந்து ராமலட்சுமி அம்மா நல்லா பேசினாங்க. அவங்க வந்து எதை வாசிக்க வேண்டும் என்பவருக்கு இந்த புக்கை ரெஃபர் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. அதே போல இந்த மீசை கவிஞரை பத்தி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அருமையான உங்களுடைய இந்த கருத்துரைக்கு நன்றி. அதே போல ஐயா கவிஞர் கம்பம் மீரான் அப்படிதான் சொல்லுவேன் நான். கம்பன் மீரான் அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு புக்கையுமே கோட் பண்ணாங்க. அவங்க தான் ஆக்சுவலா யாருக்குமே நான் புக்கு அனுப்பல, பிடிஎஃப் அனுப்பி விட்டேன். சொன்ன உடனே அனுப்பிவிட்டேன். 2 புக்கு அனுப்பி விட்டேன். நல்லா படித்தேன். காலைல கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதை பற்றி கேட்டிருந்தாங்க, பதில் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கதையுமே அருமையா சொன்னாங்க. அவர் சொன்னது போல அவருடைய மாணவ பருவத்துல இது போல வாசிக்க அல்லது எழுதக்கூடிய யாருக்குமே வாய்ப்பு தரலைன்னு சொன்னாங்க. கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதே போல எனக்கும் தான் இருந்துச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் இதை நினைக்கிறேன். அதே போல பாரதியாருடைய கவிதையை சொன்னாங்க. 49 அக்னி குஞ்சு சொன்னாங்க. அது ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. இப்போ நீங்க எல்லாரும் பேசுறீங்களா, வாழ்த்துறீங்களா, இது என்னன்னா அடுத்த நகர்வுக்கு எனக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் தீவிரமா செய்யணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. அதே போல ஐயா சொன்னாங்க, கவிதை எழுத வைங்க சொன்னாங்க, நாவல் எழுத வைக்க சொன்னாங்க. கண்டிப்பா கம்பம் மீரான் ஐயா சொல்றேன். ஐயா அடுத்த மாசத்துல ஒரு பொண்ணு வந்து கதை எழுதியிருக்காங்க. 15 கதை சொந்தமா எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பேர்லயே வெளிவரப்போகுது. அதே போல ஒரு இந்தி நூலை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. தனிப்பட்ட ரீதியா அவங்களுடைய படைப்பு அவங்க சொந்த பேர்லயே வரப்போகுது. நான் இதுல கூட எப்ப தொகுப்புன்னு போட்டேன், ஆனா தொகுப்பு கட்டனால. ஆனா அது வந்து இண்டிவிஜுவலா வந்துடும். அவங்க எதிர்காலத்துல ரொம்ப அவங்க பயன்படும். அப்ப கவிதை எழுதக்கூடிய ஆட்களும் என் கல்லூரியில இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் திசை திருப்பி இருக்காங்க. லைட்டா டேர்ன் பண்ணா நல்லா வந்துருவாங்க. ஏன்னா என் காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் சொன்னா செய்வாங்க. லைட்டா சில கோவப்படுவாங்க, அப்புறம் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. நல்ல பிள்ளைங்க, நல்ல மாணவர்கள். உண்மையிலே வந்து கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். கல்லூரி பேராசிரியரும் சரி, முதல்வரும் சரி, நிர்வாக குழுவினர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரீயா விட்டுறாங்க. எப்படின்னா நல்லா பண்ணுங்க சொல்லுவாங்க, எதை பண்ணாலும். அதனால் கல்லூரிக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த விழாவை மிகச்சிறப்பா நடத்தது காரணம் யாருன்னா, நம்முடைய மண்ணின் மைந்தர் முதுவை ஹிதயத்தையா. அவங்க தான். இது 4வது முறை எனக்கு வாய்ப்பு. நிகழ்வு 16 இருந்தாலும் 4வது முறையா இணைந்து நான் செயலாற்றுறேன். நீங்க இப்படி பண்ணதுனால அருமையான நண்பர் ஐயா கம்பன் மீரா கிடைச்சிருக்காரு. மூத்த ஐயா காப்பிய கொய்யாவோட பார்க்க பேச வாய்ப்பு கிடைச்சு. இதுக்கெல்லாம் அடிநாதம் யாருன்னா முதுவை ஹிதயத்தையா தான். அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இறைவாழ்த்து பாடினாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி நல்லா பாடினாங்க. அதே போல கடவுள் வாழ்த்து திருக்குறள் பாடினாங்க பிள்ளைங்க, அவங்க நன்றி. அதே போல இந்த கூடுகையில் வந்து எங்களுடைய கல்லூரியோடைய மதுரை மன்னர் திருமலைநாயக்கர் கல்லூரியுடைய வணிகல் துறையை சார்ந்த துறை தலைவர் ஐயா அற்புதராஜ் ஐயா இருக்காங்க. அவங்க கருத்தை சொன்னாங்க. ஐயாவுக்கு நன்றி. அதே போல கோதிநாச்சியார் மேம் உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. செல்வமூர்த்தி ஐயா வந்திருந்தாங்க, அவரும் பேராசிரியர் தான் வந்திருந்தாங்க. அது போக சொன்ன உடனே மாணவர்கள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. அதுதான் பெரிய வெற்றி.
இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இதே நூலை உலகத்தமிழ் சங்கத்துல வந்து ஒருத்தர் மதிப்பீடு பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. எப்படியாவது நம்முடைய பிள்ளைங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரணும்னா ஆசை. இன்னும் அந்த பணியை நான் இன்னும் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதே போல இது 2வது முறையாக நம்ம இஸ்லாமிய இலக்கிய கழகம் இந்த நூலை எடுத்து விமர்சனம் பண்றாங்க. உங்களுடைய அத்தனையுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியா வந்து மாணவர்களுக்காக இதை கண்டிப்பா செய்யணும். உண்மையிலே வந்து ஐயா சொன்னாங்க, இது சிலபஸ் எல்லாம் கிடையாது, இது டெய்லியும் இப்போ அதெல்லாம் கிடையாது. இது வந்து தனிப்பட்ட ரீதியாக தான். நான் நினைச்சா செய்ய முடியும். நான் சும்மா நின்று வரலாம். ஆனா என்னால வகுப்பறையில் வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா நிற்க முடியாது. ஏதாவது வாசிக்க வைக்கணும், ஏதாவது பேச வைக்கணும், எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மாணவர் ஃபோன் பண்ணாரு. அவர் வந்து இப்போ லா காலேஜ் படிக்கிறாப்புல, ஃபாரின் சயின்ஸ் முடிச்சுட்டு லா காலேஜ் முதல்ல படிக்கிறாப்புல. அவர் ஒரு வாய்ஸ் கார்டு போட்டு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, சார் இப்போ எங்கள் காலேஜில் நான் தான் பேசிட்டு இருக்கேன் சார், பேச்சு போட்டி வச்சாங்க, புக் ரிவ்யூ பண்ண சொல்றாங்க, நல்லா பண்றேன் சார், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கன்னு சொன்னாப்புல. ஏன்னா அன்னைக்கு நீங்க பேச வச்சிங்க சார் வகுப்பறையில, அதோடைய வளர்ச்சி தான் சார் இப்போவும் நான் சொல்ல முடியும் சார் சொல்லி சொன்னாப்புல. அடுத்து என்னுடைய கவிதை புத்தகமோ அல்லது வேற எந்த புத்தகமா இருந்தாலும் நீங்க தான் வாழ்த்துக்கள்னு சொன்னாப்புல. எனக்கு உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவன் தம்பியை பார்த்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஆனா எங்கேயோ விதைய தூவுறோம், அது நல்லா வளர்ந்து வரும். அதே போல எங்களுடைய கல்லூரிய மாணவர்கள் இந்த 49 பேர், பிபிஏல அங்கேயே ஒரு 49 பேர், இப்படி எங்கெல்லாம் போறணும், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மனம் உருவாக்குறது நம்ம கடமையா இருக்கு. அதனால இன்னும் ஐயா சொன்னாங்க, மாணவர்கள் குறைவு, அந்த பாகுபாடு இல்லை, எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். இதுல மாணவி அதிகமான ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாங்க. அதான் உண்மையான காரணம். அதனால இவங்க மாணவர் அப்படிலாம் இல்லை, எல்லா பேரையும் சமமா பார்த்து எல்லாரும் படையுங்கள், படைப்பை படையுங்கள், எல்லாரும் எழுதுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்திக்கிருக்கோம். தொடர்ச்சியா இந்த அமைப்பு ஏற்படுத்தின இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப என் கல்லூரி சார்பாக இதை பிரின்சிபல் சார் சொல்லும் போதே ரொம்ப பாராட்டினாங்க. உடனே குரூப்ல போட்டு அச்சூர் சார்கிட்ட பேசி எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. அதே போல இந்த நிகழ்வுல இணைஞ்ச அனைத்து மாணவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் கடைசியா அகில் முகமது அவர் நண்பர் பேசினாரு இலங்கையில இருந்து, அவருக்கும் நன்றி. யாருக்கெல்லாம் சொல்ல மறந்தனோ எல்லாருக்குமே நன்றி சொல்லி இந்த அருமையான ஏற்பாடு செய்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே ஏற்புரை நிகழ்த்திய மிக்க நன்றி. வேற யாரும் உங்களுடைய மாணவர்கள் யாரும் கருத்து சொல்ல விரும்புகிறாங்களா? ரித்திகா இருக்கீங்களா? இல்ல, ரித்திகா போயிட்டாங்க. மோசஸ் ஐயா இருக்காங்க, பேசுறீங்களா ஐயா? ப்ரொஃபசர் மோசஸ் ஜெரோமியான்னு இருக்காங்க. சரி. வேற யாரும் வேற யாரும் பேசணும்? சென்னை புதுக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இதயத்துல்லா இருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும், நல்லா இருக்கும். பேராசிரியர் இதயத்துல்லா, புதுக்கல்லூரி. ஐயா, பெருமை மிகுந்த இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நம்முடைய பேராசிரியர் முனியசாமி அவர்கள் இலக்கியத்தோடு அந்த குழந்தைகளை வாழ வைத்திருக்கிறார். மிகுந்த சிறப்பாக இருக்கிறது. அதே போல மிகுந்த பெருமை மிகுந்த இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நானும் ஐயா பேராசிரியர் பெரியசாமியுடைய அடியொற்றி மாணவர்களை திறம்பட செயல்பட வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் முது இதயத்துல்லா அவர்களுக்கு மிக பெரிய நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல பெருமை மிக்க ஜின்னா சரிபுதீன் கவிஞர் அவர்கள் ஏற்கனவே நான் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தில் அந்த ஒரு வரலாற்று பதிவுகளை நான் பதிவு செஞ்சிருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க நம்முடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னாங்க. அதே போல் இங்கே வளர்ந்து வருகின்ற பட்டுக்கோட்டை சொன்னது போல இந்த மாணவர்கள் எல்லாம் வளர்ந்து வரும் உலகத்துக்கு வலது கையடா என்று சொன்னார் பட்டுக்கோட்டை. அதன் அடிப்படையில் சிறந்த முறையில் அந்த மாணவர்களை உருவாக்குனாங்க. நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து
உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரும் கருத்து சொன்னால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான வகையில் தலைமையேற்று சிறப்பித்தந்த இலங்கையைச் சேர்ந்த காப்பியக்கோ பெரும்புலவர் டாக்டர் ஜின்னா சர்புதீன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கிய துபாய் வளைகுடா தமிழ்ச்சங்கம் தலைவர், கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் முகமது மொய்தீன் அவர்களுக்கும், இலங்கை பொத்துவிலிருந்து இணைந்துள்ள நம்முடைய தாஜஹான் அலியார் அவர்களுக்கும், கவிஞர் இதயா அவர்களுக்கும் மற்றும் கம்பம் மீரான் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக்க நன்றி. வணக்கம்.